ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம். இந்த அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்முடைய ஒவ்வொரு லேயர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியும் நாம் எப்படி நம்ம வசத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சரியான ஓரியன்டேஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, தர்மத்தோடு வாழணும் அப்படிமா. தர்ம நெறி பிசகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தர்மத்தை காத்தால் தர்மம் உன்னை காக்கும். ஸோ ஆக அந்த தர்ம நெறி போல தான் இந்த யோக சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, யம நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன மாதிரி நீ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு என்ன அர்த்தம், யாரையும் துன்புறுத்தக்கூடாது, சத்தியமே பேசணும், அடுத்தவர்களுடைய பொருளை திருடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, எதுலேயுமே அளவுக்கு மீறி ஈடுபடக்கூடாது, போகத்திலேயோ எதுலேயோ. அதே மாதிரி அளவுக்கு மீறி விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. இது யமம். நியமம்னா நம்மோடு நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளேயே எப்படி நாம் ஒழுக்க நெறியோடு வாழணும். சௌச்சம், அதான் நியமங்கள் சொல். சௌச்சம் சுத்தம், சந்தோஷம், சந்துஷ்டி திருப்தியோடு வாழ்வது. அப்புறம் தபஸ்சரியம், உடலையும் புலன்களையும் நம்ம வசம் வைத்திருக்கிறதுக்கான தபஸ்சரியம். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம், நல்ல நூல்களை படித்து அதனை பற்றி சிந்திப்பது, ஜப தபங்களில் ஈடுபடும். அப்புறம் ஈஸ்வர புனிதம், ஈஸ்வரனை வணங்குவது. இப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டோன்னு சொன்னால் ஆல்ரெடி வி ஆர் ஆன் த பாத். ஸோ இப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் இந்த யோக நெறிக்கே நம்ம தயாராகுவோம். எப்படி வேணால் வாழலாம் அப்படி லூஸாக வாழ்ந்தோன்னா, இல்லை அதர்மத்தில் போனோம்னு சொன்னால் இந்த யோக நெறிக்கு வர முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது யமனியமம்னு சொன்னார். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பர்சனாலிட்டி என்னது, ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி. எப்படி இந்த உடலை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, ஆடாமல் அசையாமல் ரொம்ப நேரத்துக்கு உட்காரணும். இப்போ என்ன செய்யறதுன்னா அதுக்கு சரியான ஆசனத்தை பழகணும் அப்படின்னு சொன்னோம். பத்மாசனமோ சித்தாசனமோ சுகாசனமோ, எந்த ஆசனத்தில் சைரியம் சுகம் ஆசனம், ஆடாமல் அசையாமல் ஃபர்மாக ஸ்திரமாக இருப்போமோ, எந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருந்தா கால் மரத்து போகாதோ, உடம்பெல்லாம் வலிக்காதோ, சுகமாக இருப்போமோ, அதுதான் ஆசனம்னு சொன்னார். ஸோ அதுக்கான டிப்ஸ்லாம் பார்த்தோம். என்னது ஆனால் பிரயத்ன சைத்தில்யா அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னொருத்தவங்க எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் அனந்த சமாபத்திபியாம் சொன்னார். அனந்தனது இன்ஃபைனைட், அந்த எல்லையில்லாத பொருளில் மனதை வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த உடம்பை பற்றின பிரஜை போயிடுங்கிற மாதிரி சொன்னார். அப்படி உட்கார ஆசனத்தில் ஆசன சித்தி உண்டாகும் சொன்னார். ஸோ நம்ம ஆச்சாரியஜி என்ன சொன்னாங்க, அனுபவானஜி என்ன சொன்னாங்கன்னா, நாம் இந்த உடல் நினச்சிக்காம நம்ம ஆகாசத்தை போல, என்னுடைய ஸ்வரூபம் எப்படி ஆகாசத்தை போல நீக்கமுறை எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஆகாசத்தை போல் நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம மனசில் தியானம் பண்ணோம்னு சொன்னால் இந்த உடல் பற்றின உணர்வு அற்று போயிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போது இந்த ஆசனத்தை சித்தி அடைஞ்சோம் என்ன ஆகும் கேட்டால், இந்த வெயில் குளிர் சுகதுக்கம் மானபமானம் இப்படிப்பட்ட இருமைகள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், அது நம்மளை ரொம்ப பாதிக்காது, அதை சமாளிக்கக்கூடிய திறன் பெற்று விடுவோம். ஸோ அதனால் ஆசன சித்தி ரொம்ப முக்கியம் சொன்னார். நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம், உடம்பு ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தாலும் மனசும் ஆடாமல் அசையாமல் இருக்கும். உடம்பு ஆடிட்டே இருந்ததுன்னா மனசும் ஆடிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஆசன சித்தி முதல்ல ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயர் ஆஃப் பர்சனாலிட்டி என்னது, பிராணன். அந்த பிராணனானது தான் இந்த உடலையும் மனதையும் ஒன்றா வச்சிருக்கு. இட்ஸ் அ க்ளூ which is binding the body with the mind ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாரு. ஏன் பிராணம் போயிடுச்சுன்னா சூக்ஷ்ம சரீரம் மனம் எங்கேயோ போயிடும், உடல் எங்கேயோ கீழே விழுந்துடும். ஸோ அதனால் இந்த பிராணம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, இந்த உடலில் இருக்கிற இந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இந்த பிராணம் தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி இந்த பிராணசக்தி. அதை நம்ம ரெகுலேட் பண்ண கற்றுட்டோம்னு சொன்னால்
என்னாகும், அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா நடக்கும். என்னது ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட் நம்ம பர்செப்ஷன்ஸ், பிராணம் வந்து பர்செப்ஷன்ஸ்க்கு பார்க்குறது கேட்குறது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பார்க்குறோம், ஆனால் நமக்கு சரியாக கவனிக்கிறது இல்லை விஷயத்தை. கேட்குற மாதிரி கேட்குறோம், சரியாக கேட்குறது இல்லை. அதே மாதிரி அபான சக்தி எதுக்கு? எலிமினேஷன், எக்ஸ்கிரீஷன். சாப்பிட்டதெல்லாம் வெளியில் போகணும் இல்லையா, அப்போ தான் அது அந்த ட்ரைனேஜ் கிளியராக இருக்கணும். ஸோ அப்பான. அதே மாதிரி இந்த பிளட்ஸ், இது டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன், இதுக்கெல்லாம் இந்த பிராணசக்தி தான் ரொம்ப உதவியாக இருக்குது. ஈவன் டு திங்க் அபவுட், ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கும் சக்தி, அது உதாரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த பிராணசக்தியை சரி பண்ணிட்டோம்னா ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும். ரெண்டாவது எனர்ஜி லெவல்ஸ் நல்லாயிருக்கும். மூணாவது நம்ம பார்த்தோம், இந்த பிராணனை வந்து நம்ம வசப்படுத்த மனமும் ஒடுங்கும். ஒடுக்க வழியை ஒடுங்கும் உள்ளத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பெற வியும் அதன் ஒரு உந்தி பெற. ஸோ ஒடுக்க வழியை, வழியினா மூச்சு காற்று, அதாவது பிராணன் அர்த்தம். ஒடுக்க வழியை ஒடுங்கும் உள்ளத்தை, மனமும் ஒடுங்கும். அப்புறம் என்ன செய்யணும், அந்த ஒடுங்கின மனதை விடுக்கவே ஓர் வழி உந்தி பெற, அதை தியானத்தில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகவான் ரமன். ஸோ இந்த பிராணம் நம்ம சீர் செய்கிறதுனால, பிராணாயாமத்தின் மூலமாக அதை நம்ம வசப்படுத்துறதுனால அவ்வளவு நன்மைகள் உண்டாகுது. அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பகிரங்க சாதனை. இந்த சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி பார்த்தோம் இல்லையா, அதை அடையிறதுக்காக பகிரங்க சாதனை, அது வெளிப்புறமாக நம்ம செய்யக்கூடிய சாதனை. அதுக்கப்புறம் தாரண தியான சமாதின்னு சொல்ல போகிறாங்க. அந்த 3 அங்கங்கள், அது அந்தரங்க சாதனை. மனசுக்குள்ளேயே அந்த மனதை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்துறதுங்கிறதுக்கான சாதனை. இப்போ நம்ம நேற்று இது வரைக்கும் படிச்சிட்டோம், இந்த பிராணாயாமத்தோட முதல் சூத்திரம் வரைக்கும் படிச்சிட்டோம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாட்டி அந்த ஆசனத்திலேருந்து படிப்போம். 46வது சூத்திரத்திலேருந்து ஒரு வாட்டி வாசிப்போம். ஸ்திர சுகம் ஆசனம் பிரயத்ன சைத்தில்ய அனந்த சமாபத்திப்யாம் ததஹ த்வந்த்வ அனபிகாதஹ தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோஹ கதி விச்சேதஹ பிராணாயாமஹ. இது வரைக்கும் பார்த்தோம். பிராணாயாமம் என்ன அர்த்தம்? தஸ்மின் சதி, தஸ்மின் சத்தினா அந்த ஆசன சித்தி அடைந்த பிறகு, ஆசனத்தில் சரியாக அமர்ந்த பிறகு, ஆடாமல் அசையாமல் சுகமாக அமர்ந்த பிறகு 5வது அங்கத்துக்கு போகிறோம். 5வது 5வது பிரத்யாகாரம். ஸோ 4வது அங்கத்துக்கு என்ன போகிறோம்? பிராணாயாமத்துக்கு போகிறோம். அது என்னன்னு கேட்டால் ஸ்வாச பிரஸ்வாசயோகோ கதி. ஸ்வாசம்னா மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம் இல்லையா, அது சுவாசம் பேர். பிரஸ்வாசனா வெளிவிடுறோம் இல்லையா, அது பிரஸ்வாசம் பேர். இன்ஹலேஷன், எக்ஸ்கலேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதோட கத்தினா அதோட மூமெண்ட். அதை விச்சேதா, அதை அதை நிறுத்துவது அல்லது அடக்குவது. டு ரெஸ்ட்ரெயின் த மூமெண்ட் ஆஃப் த இன்ஹலேஷன், எக்ஸலேஷன். அதுதான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ டெக்னிக்கலாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், ரேச்சகம் அப்படிங்கிறது மூச்சு காற்றை வெளியில் விடுறது, பூரகம்னா உள்ள நிரப்புறது, கும்பகம்னா உள்ள வச்சிருக்கிறது. இந்த 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ மூச்சு காற்றை இதுவாக உள்ளே இழுத்து அப்புறம் உள்ள வச்சிருந்து அப்புறம் வெளியில் விடுறது. இப்படி செய்ய 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 அது நான் என்ன சொன்னேன் நேத்தியே, ஒரு சரியாக தேர்ந்த ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கணும். அதாவது பிராணாயாமத்தை நன்றாக உணர்ந்த அந்த யோகாவில் சிறந்தவர்கள்ட்ட போய் படிக்கணும். அதுக்கு ரேஷியோலாம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 1:3:2 அது மாதிரிலாம். ஸோ மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து வைத்திருந்து விடுவது. இப்படி செய்ய 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 இப்படி பழக 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 என்ன ஆயிடுன்னு கேட்டால், இந்த பிராணன் நம் வசப்படும். வசப்படும் என்ன அர்த்தம்?
அது நாம் சொன்னதை கேட்கும். உடல் ஹெல்த்தியாக இருக்கும். எப்போ வந்து ஒரு எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருக்கும். சரி, நம்ம எனர்ஜி லெவல்ஸே ரொம்ப குறைஞ்சிருக்கும், அப்படியே வீக்காக இருக்கும், எதுவும் செய்ய இயலாமல் இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம ப்ராணிக் லெவல்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும். அந்த எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, மனசு அமைதியாக இருக்கும், அடங்கி இருக்கும். ஸோ இதுதான் பிராணாயாமம் சொல்கிறது. இப்போ அடுத்த இதை பார்த்துட்டோம். நம்ம அடுத்த சூத்திரத்தில் அதை எப்படி செய்யணும், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படி செய்யணும், அதை முறையாக செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறார். இப்போ முதல்ல பிராணாயாமம் என்னன்னு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் சூத்திரத்தில். ரெண்டாவது சூத்திரத்தில் அதை எப்படி செய்யணும், அப்படி செஞ்சால் என்ன நடக்கும், அதோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தை சொல்ல போகிறார். இந்த சூத்திரம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சூத்திரம் பிராணாயாமத்தை பற்றி. இதை நம்ம சதாசிவ பிரம்மேந்திரரோட கமெண்ட்ரி வச்சு பார்க்க போகிறோம். பாஹ்ய அபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியாபிஹி பரிதுஷ்டா தீர்க்க சூக்ஷ்மஹ. பாஹ்ய அபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியாபிஹி பரிதுஷ்டா தீர்க்க சூக்ஷ்மஹ அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு உரை எழுதுகிறார் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர். என்ன சொல்றாருன்னு கேட்டால், நான் வாசிக்கிறேன். ரேச்சகோ பாஹ்ய விருத்தி. பாஹ்ய விருத்தின்னு முதல்ல சொல்லியிருக்கல, பாஹ்யான்னு இப்போ என்ன அர்த்தம்? ரேச்சகம், மூச்சை வெளியில் வர்றதுக்கு பேர் பாஹ்ய விருத்தி. பாஹ்யம்னா வெளியில் போகுது மூச்சு, அதுதான் ரேச்சகம். பூரக ஆபியந்தர விருத்தி. பூரகம்னு எடுத்தோம், உள்ள இழுக்கிறது மூச்சை, அது பூரகம்னு. அது ஆபியந்தர விருத்தி, உள்ள இழுக்கிறதுக்கு பேர் பூரகம். கும்பகா ஸ்தம்ப விருத்தி. கும்பகம் ஸ்தம்ப விருத்தி, உள்ள அடக்கிறது, அது பேர் கும்பகம். மூச்சை விடாம அடக்கிறது, இது கும்பகம். ஏன் கும்பகம்னு பேர் சொன்னாங்க, அதுக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, ரொம்ப அழகான விளக்கம். யஸ்மின் ஜலமிவ கும்பே. ஒரு நீருக்குள்ள ஒரு கும்பம்னா ஒரு பானையை உள்ள வச்சிருந்தா, நீருக்குள்ள கும்பம் இல்லை, ஒரு பானைக்குள்ள நீரை வச்சிருந்தோன்னு சொன்னா, அந்த பானை ஆடாம அசையாம இருந்துச்சுன்னா ஜலம் உள்ள ஆடாம அசையாம இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மூச்சு காற்று ஆடாம அசையாம இந்த உடம்பு என்கின்ற பானைக்குள்ள வச்சிருக்கோம், அதான் கும்பகம் அப்படின்னு இங்க விளக்கம் கொடுக்கிறார். யஸ்மின் ஜலமிவ கும்பே நிಶ್ಚலதையா பிராணாக்கியா வாயு அவஸ்தாபியதே. ஒரு பானைக்குள்ள ஜலம் ஆடாம அசையாம இருக்கிற மாதிரி இந்த உடலுக்குள்ள ஆடாம அசையாம அந்த பிராணனை வச்சிருக்கோம், அதான் கும்பகம் அப்படின்னு சொல்றார். இப்போ என்ன செய்யறான்னு கேட்டா, இதை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டார். பாஹ்ய அபியந்தர ஸ்தம்ப விருத்தினா என்னன்னு சொல்லிட்டு, பாஹ்யன்னா ரேச்சக வெளியில வருது, அபியந்தரனா உள்ள இழுக்கிறது பூரக, ஸ்தம்ப விருத்தினா கும்பகம் அது உள்ள அடக்கிறதுன்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, விருத்தி தேச கால சங்கியாபிஹி, ஒரு 3 பேராமீட்டர் சொல்றார். ஒன்னு தேச ஸ்பேஸ் இடம், ரெண்டாவது கால ஹவு லாங், மூணாவது சங்கியா ஹவு மெனி டைம்ஸ். இந்த மாதிரி 3 பேராமீட்டர்ஸ்ல இந்த கும்பகத்தை நாம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றான்னு கேட்டா, தத்ர ஏகேகோ தேசாதிபிஹி பரீட்சணீயா. அந்த 3 விஷயத்துல முதல்ல அந்த தேசத்தை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றான்னு கேட்டா, தத்யதா சுபாவ சித்தே ரேச்சகே ஹிருதயான் நிகத்திய நாசாக்ர சம்முகே துவாதசாங்குல பர்யந்தம் சுவாசா சமாப்பியதே. என்ன அர்த்தம்னு கேட்டா, பொதுவாக நம்ம மூச்சு விடும்போது, இந்த பிராணாயாமம் பழகாம பொதுவாக மூச்சு விடும்போது ஹிருதயத்தில் ஆரம்பிச்சு அந்த மூச்சானது இந்த நாசாகிரம்னா அந்த நாசி நுனியிலேருந்து 12 அங்குல தூரம் வரைக்கும் போயிட்டு வருமா, அது சாதாரணமாக மூச்சு விடும்போது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஹிருதயஸ்தானத்துலேருந்து ஆரம்பிச்சு
அது நாசாக்னா மூக்கு நுனியிலேருந்து ஒரு 12 அங்குலம் வெளியில் அது வரைக்கும் போயிட்டு வருது. அப்படிதான் ஆகுது அது சாதாரணமாக. ஆனால் என்ன சொல்றாருன்னா அபியாசேன தூ கிரமேண நாபேஹே ஆதாரத்வாரா நிர்கத்திய 4 அங்குல பர்யந்தே 6 அங்குல பர்யந்தே வா சமாப்பியதே. இப்போ பிராணாயாமத்து மூலமா என்ன செய்ய முயற்சிக்கணும்னு கேட்டா, ஹிருதயத்திலேருந்து ஆரம்பிக்காம இந்த நாபி தேசத்திலேருந்து, நம்மளோட நாபி இருக்கு இல்லையா, நேவல் ரீஜன், அங்கேருந்து அந்த மூச்சு ஆரம்பிச்சு இந்த நாசிகாகிரம் சொல்ற மூக்கு நுனி அதுலேருந்து 24 அங்குலத்துக்கு அது போற மாதிரி செய்யணுமா. அதுதான் தேச பரீட்சையகான்னு சொல்றார், தேச பரீட்சணீயகான்னு சொல்றார். ஸோ என்ன செய்யணும், பிராணாயாமத்தை நல்லா பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும், நாபிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த நாசிலேருந்து 24 அல்லது 36 அங்குலம் வரைக்கும் மூச்சு விடுற மாதிரி. இது அபியாசத்தினால இப்படி செய்ய முடியுமா? ஸோ இது தேசாதி பரீட்சணீயா அப்படின்னு சொல்றாரு, தேசத்தை பொறுத்து மட்டும் சொல்றாரு. அது எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, ஹிருதயத்திலேருந்து வர்றதுக்கும் நாபிலேருந்து நமக்கே வித்தியாசம் தெரியும். இந்த நாபி தேசத்துல வரும்போது. ஆனால் வெளியில எப்படி போகும், எவ்வளவு தூரம் போகுது, எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, அதுக்கு ஒரே ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காட்டன் பீஸ் மாதிரி வச்சா மூச்சு விடும் போது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு நம்ம சரியான தூரம் போகுதா அப்படின்னு நம்ம கணக்கிட முடியுங்கிற மாதிரி இங்கே இவரே சொல்லியிருக்காரு. சரி, இது தேசத்தை பொறுத்து மட்டும். அப்புறம் கால பரீட்சணீயா, காலத்தை பொறுத்து மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டா, ரேச்சகாலே பிராணஸ்ய ஆவருத்தையோ 10, 20, 30 இத்தியாதிபிகி கால பரீட்சா. அதாவது என்ன செய்ய சொல்றார், ஃபர்ஸ்ட் ரேச்சகத்தை பற்றி சொல்றார், மூச்சு விடுறதை பற்றி முதல்ல சொல்றார். அப்படின்னு என்ன சொல்லுவோம், 10 கவுண்ட் வரைக்கும், இல்லை 20 கவுண்ட் வரைக்கும், இல்லை 30 கவுண்ட் வரைக்கும், அந்த மாதிரி கிரமமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் அந்த ரேச்சகத்தை. அதுவும் மூச்சை வெளியே விடும்போது எவ்வளோ நேரம் விடுறோம், அதான் காலம் இல்லையா. அப்போனா எவ்வளோ 10 எண்ட வரைக்கும் விடலாம். ஒன்று அது நல்ல தேர்ச்சி பெற்ற பிறகு 20 எண்ட வரைக்கும் விடலாம், 30 எண்ட வரைக்கும் விடலாம். ஸோ இப்படி அந்த பிராணாயாமத்தில் அட்வான்ஸாக போக போக ரொம்ப நேரம் மூச்சு விட்டு, அதே மாதிரி பூரகத்துக்கும் மெதுவாக ரொம்ப நேரம் 20 கவுண்ட் 30 கவுண்ட் வரைக்கும் மூச்சு இழுத்து, அதே மாதிரி கும்பல் வச்சுருக்கும் போது நெடுநேரம் மூச்சு பிடிச்சி வைக்கிறது. இது கால பரீட்சணீயகான்னு சொல்கிறார். இப்படி அதை அட்வான்ஸ் பண்ணிட்டே போகலாம். அப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சங்கியான நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அஸ்மின் மாசே பிரதிதினம் 10 ரேச்சகா, ஆகமி மாசே 20, உத்தர மாசே 30 இத்தியாபிகி சங்கியா பரீட்சா. இந்த மாசத்தை பொறுத்து மட்டும் நான் 10 ரேச்சகம் பண்ண போறேன், அடுத்த மாசம் 20 நான் கூட்ட போறேன் ரேச்சகமே அதே சைக்கிளையே, அதுக்கு அடுத்த மாசம் 30 ஆக்க போறேன் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுக்கிறது. ஸோ இப்படி செய்ய செய்ய இன்னும் மேலும் 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 இந்த பிராணனை நாம் நம்ம வசம் வைத்திருக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏவம் பூரகே அப்படி யோஜனீயம். இப்படியே பூரகத்துக்கும் நினைச்சுக்கோங்க, இதே மாதிரி நினைச்சுக்கோங்க. எத்யபி கும்பகே தேச வியாப்தி விசேஷ ந அவகமியத்தே. ஆனால் கும்பகத்தை பொறுத்த மட்டும் இந்த தேச வியாப்தியை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் மற்ற 2 பற்றியும் சொல்லலாம். சரி, இப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, யதா கனீபூத ஸ்தூல பிண்டா பிரசாரியமானோ தீர்கோ விரளதையா சூக்ஷ்மச்ச பவதி ததா பிராணோபி தேசகால சங்கியாபிஹி அபியசமானோ தீர்கோ துர்லக்ஷதையா சூக்ஷ்மச்ச சம்பாத்தியத்தை இத்தியர்த்தா. என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்போ ஒரு பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த பஞ்சை ஸ்ட்ரெச் பண்ணோம் வச்சுக்கோங்க, அப்படியே இழுத்தோம் வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, அது எலாங்கேட் ஆகும், நீளமாகும், அது மாத்திரம் தின்னராகும் இல்லையா. அதே போல இந்த பிராணாயாமத்தை இப்போ நம்ம சொன்ன மாதிரி, அதாவது அந்த தேசத்தை பொறுத்த மட்டும் நாபியிலேருந்து ஆரம்பித்து 24 அங்குலம் நாசிகாரம் வரைக்கும் அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, அப்புறம் ஃபஸ்ட்டு 10 கவுண்ட், அப்புறம் 20 கவுண்ட், 30 கவுண்ட் அப்படியே நீளமாக்கிட்டே போனோம்னா, அப்புறம் இந்த மாதம் நான் 10 சைக்கிள் செய்ய போகிறேன், அடுத்த மாதம் 20, 30 பண்ணிட்டு என்ன ஆகும்னு கேட்டால்,
பிராணாயாமத்தில் முதிர 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 என்ன ஆகும் கேட்டால், எப்படி பஞ்சை இழுத்தா அது அப்படியே எலாங்கேட் ஆகுதோ சூக்ஷ்மமாகுதோ அதுபோல் இந்த மூச்சானது என்ன ஆகும் கேட்டால் உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு நெடுநேரம் ஆகும், ரொம்ப சூக்ஷ்மமாகிடும். ஷாலோன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் உள்ளே போகிறது வெளில வர்றதே தெரியாத அளவுக்கு ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பிராணாயாமம் சொல்லிட்டு வேக வேகமாக செய்வாங்க, மூச்சை வெளியே வேகமாக எடுத்து வேகமாடுவாங்க. அப்படி விடக்கூடாது. பிராணாயாமத்தில் தேர்ச்சி பெற 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 பிராணன் மெதுவாக தீர்க்க காலம் எடுத்து காலம் விட்டு காலம் வச்சுருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அது ஷாலோ ஆகிடும்னு அர்த்தம். உள்ளே போகிறது வெளில வரதே தெரியாது. அதான் இங்கே சொல்லித்தா இருப்பாருங்க, பரிதிஷ்டா தீர்க்க சூக்ஷ்மஹா. தீர்க்க அர்த்தம் அது நெடுநேரமாகும் ஒரு பிராணாயாமம் செஞ்சு முடிக்கவே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கணும்னு தெரியல, நம்மளுடைய பிராமின் ப்ரீஸ்டெல்லாம் பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க. சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் குட்டிப்பாங்க முதல்ல. அப்புறம் அவங்களும் பிராணாயாமம் செய்வாங்க. ஓம் பூ இப்படி செஞ்சுருவாங்க, ஓம் பூ இப்படி செஞ்சுருவாங்க. ஒரு செகண்ட் 2 செகண்ட் கூட பிராணாயாமம் பண்ண மாட்டாங்க. பிராணாயாமம் கிரமம் இருக்குதுல்ல அந்த பூஜைக்கு முன்னாடி. ஏன் பிராணாயாமம் செஞ்சால் மனசு ஒரு நிலைப்படும், அப்புறம் பூஜை நல்லா செய்யலாங்கிறதா வச்சுருக்காங்க. ஓம் பூஹு ஓம் பூஹு இப்படி காலை தொட்டுவாங்க. காலை தொட்டுறதே ஒரு இது இருக்குது. அந்த பிராணாயம் எப்படி செய்யணும்? நல்லா மூச்சை இழுத்து வச்சிருந்து வெளில வர்ற மாதிரி. அப்படி 3 பிராணாயம் செய்யறதுக்கே ஒரு 3-4 நிமிஷம் ஆகிடும். 2 செகண்டில் பிராணாயம் முடிஞ்சு போச்சு. காலம் தட்டிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒம்பூஹு ஒம்பூஹு அவ்வளோ மந்திரம் இருக்குது. அதனால பிரயோஜனமே இல்லை. ஸோ தீர்க்கனா அது மெதுவாக நன்றாக இழுத்து தீர்க்க காலம் வச்சிருந்து விடணும். அதே மாதிரி நாபிக்கலத்து கமலத்தில் ஆரம்பித்து அந்த 24 அங்குலம் வரைக்கும் அது போகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் முதிர முதிர அந்த சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இப்படி போனாதான் சரியாக பிராணாயாமம் செய்யும். சூக்ஷ்மஹானா ரொம்ப சூக்ஷ்மமாகிடும் பிராணாயாமம், ரொம்ப ஷாலோவாகிடும். மூச்சுக்கால் உள்ளே போகிறது வெளில தெரியாது. அப்புறம் சில பேர் ரொம்ப சத்தம்லாம் கேட்கும், அப்படி சத்தம்லாம் கேட்காது, ரொம்ப ஷாலோவாகிடும். இப்படி செய்ய செய்ய என்ன ஆகும்னா, ஒரு நாய்க்குட்டி அடங்கி ஒடுங்கி நம்ம காலில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த மனமானது நமக்கு நம்மளுடைய ஆணைக்காக காத்திருந்து உட்காந்துருக்கோம். மனம் கொந்தளிக்கிறதுலேருந்து மனம் அடங்கி பெட் டாக் மாதிரி செல்ல பிராணி மாதிரி உட்காந்துருக்கோம். ஸோ இப்படி தான் பிராணாயாமத்தை முறையாக செய்யணும்னு சொல்கிறார். இன்னொரு ஒன்று சொல்கிறேன், பாஹ்ய அபியந்தர ஸ்தம்ப விருத்தி. பாஹ்யனா வெளில ஒரு ரேச்சகம், அந்த அபியந்தரனா பூரகம், ஸ்தம்ப விருத்தினா கும்பகம். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? தேச கால சங்கியாபிகி. தேசனா ஸ்பேஸ், நாபிலேருந்து ஆரம்பித்து நாசிகாகிரத்துலேருந்து 24 அங்குலம் வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பேஸ் பார்த்துக்கணும். காலன்னு சொன்னால் கவுண்ட்ஸ், 10 கவுண்ட்ஸ் 20 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி. சங்கியான நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்? பரிதிஷ்டா என்ன ஆகும்னு கேட்டால் தீர்க்க சூக்ஷ்மஹா, அந்த பிராணன் தீர்க்க காலம் போய் வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமாகிடும். ஸோ இப்படி தான் இந்த பிராணாயாமத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 50வது சூத்திரத்தில் சொல்கிறார். சரி, இப்படி நெடுநாள் இந்த மாதிரி பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், அதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத 51வது சூத்திரத்தில் சொல்லப்படுறது. அல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு வகையான பிராணாயாமத்தை சொல்கிறார் 51வது சூத்திரத்தில். அந்த பிரயோஜனத்தை 52லாம் சொல்ல போகிறார். 51ல் இன்னொரு வகையான பிராணாயாமமும் இருக்குது. அந்த பிராணாயாமத்துக்கு பேர் கேவல கும்பகம்னு சொல்லுவாங்க. அந்தர் கும்பகம் பகிர் கும்பகம்லாம் இருக்கு இல்லையா, கேவல கும்பகம். இப்போ பகிர் கும்பகம் என்னன்னு கேட்டால், மூச்சை இழுத்து வெளில விட்ட பிறகு அப்படியே மூச்சை நிப்பாட்டி வைக்கிறது பகிர் கும்பகம். மூச்சை இழுத்து உள்ள வச்சிருந்து அப்புறம் விடுறது அந்தர் கும்பகம். அந்த மாதிரிலாம் இருக்கு கும்பகம் சொல்லிட்டு. இப்போ கேவல கும்பகம்னு சொல்ல போற. இது என்ன? நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? பூரக்க ரேச்சக்க கும்பகம்னு சொன்னோம் இல்லையா? அப்படி இல்லாம இது 4வது என்னன்னா வெறும் கும்பகம் மாத்திரம். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கு. பாஹ்ய அபியந்தர விஷய
ஆக்ஷேபி சதுர்த்தா. உங்களுக்கு என்ன ஆக்ஷேபின்னு போட்டிருக்கா, அனபேக்ஷின்னு போட்டிருக்கா? ஆக்ஷேபி தான் போட்டிருக்கா. ஏன்னா 2 ரீடிங் இருக்கு, இல்லை 2 வகையான பாடபேதம் இருக்கு. பாஹ்ய அபியந்தர விஷய ஆக்ஷேபி சதுர்த்தா. அப்போ வந்து ரேச்சக, பூரக, கும்பகன்னு அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு 4வது அவனு சொல்ல போறார். சதுர்த்தகான 4வது அவனு என்னன்னு கேட்டா, பாஹ்ய அபியந்தர விஷய ஆக்ஷேபி. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த ரேச்சகம் வெளியில போற பிராணன், அபியந்தரனை உள்ள இழுக்கிற பிராணன், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம, அது இவ்வளோ கவுண்ட் இருக்கணும், இவ்வளோ நேரம் இழுக்கணும், அதெல்லாம் கவலைப்படாம கும்பகத்தில் மாத்திரம் மனசை வந்து வச்சுக்கிறது. கும்பகத்தை மாத்திரம் நல்லா செய்யணும். இந்த மாதிரி பூரகம் ரேச்சகம் இல்லாமல் கும்பகம் செய்ய முடியாது. கும்பகம் வச்சிருக்க எவ்வளோ நேரம் வச்சிருப்பீங்க, அப்புறம் செத்து போயிடுவீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுருந்தா போயிட வேண்டியதான். ஸோ பூரகம் ரேச்சகம் இருக்கு எல்லா பிராணாயாமத்திலையும். ஆனால் அதனுடைய என்னது அந்த கால நேரங்கள்லாம் அதை கவனிக்காம அது எப்படி வேணா வரட்டும் போட்டுன்னு சொல்லிட்டு கும்பகத்தில் மாத்திரம் அந்த ப்ராக்டிஸில் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அதான் கேவல கும்பகான்னு பேர். கேவல கும்பகம்னா கும்பகத்தில் மாத்திரம் எவ்வளோ நல்லா பண்ணுறோம், எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது. என்ன சொல்றாருன்னா, யதாசக்தி வாயும் விரேச்சானந்தரம் கிரியமானே பகி கும்பகா, யதாசக்தி வாயும் ஆபூர்யானந்தரம் கிரியமானே அந்த கும்பகா, ரேச்சக பூரக அவனாதிருத்திய கேவல கும்பகா அபியஸ்யமானஹா பூர்வத்ரய ஆபேக்ஷா யா சதுர்த்தோ பவதி. ஸோ அதனால பூரக ரேச்சகத்தை பற்றியெல்லாம் நம்ம நினைவில் கொள்ளாமல் கேவல கும்பகத்தில் மாத்திரம் மனசை வச்சு கும்பகத்தை மாத்திரம் பழகிறது. இது வந்து 4வது வகையாக சொல்லியிருக்காங்க, கேவல கும்பகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வான் பண்ணுறான்னு கேட்டால், ஆரம்ப திசையில் இப்படி பண்ணக்கூடாது, முதல் சூத்திரத்தை சொன்ன மாதிரி தான் பண்ணணும். அதாவது தூக்க கலக்கம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் உள்ளவங்க முன்ன சூத்திரத்தில் உள்ள மாதிரி தான் முறையாக பண்ணணும். அதில் தேர்ந்தவங்க அட்வான்ஸ்டு சீக்கர்ஸ், அவங்க தான் இந்த கேவல கும்பகத்தை பழகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வான் பண்ணு. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் சீக்கர்ஸ்க்காக இந்த கேவல கும்பக முறை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் டெக்னிக்கல் சமாச்சாரம். என்னன்னு கேட்டால், இதை வந்து ஒரு சரியான ஒரு குருட்டேருந்து கேட்டு தான் இதை நம்ம பழகணும். இது நாம் வந்து இந்த புத்தகத்தை படித்து எவ்வளோ புத்தகத்தில் தெளிவாக இருந்தாலும் அப்படி பழகக்கூடாதுங்கிறாங்க. அதனால இது கேவல கும்பகம் என்னன்னு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதில் தேர்ந்தவங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதை மாதிரி பழகுங்க. ஆனால் இது வந்து அட்வான்ஸ் சீக்கர்ஸ்க்கு தான் சொல்லிக் கொடுக்கப்படும். ஆரம்ப கால சீக்கர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பூரகம், கும்பகம், ரேச்சகம் அந்த மாதிரி தான் முறையாக பழகுவாங்க. அதில் தேர்ந்தவங்க, ஓரளவு மாஸ்டரி அது அடைஞ்சவங்க இந்த மாதிரி கேவல கும்பகத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது அதை விட இன்னும் சிறப்பானது, ரொம்ப உத்தமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும், என்ன பிரயோஜனம்னு கேட்டால் 52வது சூத்திரம். ததஹா க்ஷீயதே பிரகாஷ ஆவரணம். ததஹா க்ஷீயதே பிரகாஷ ஆவரணம். என்ன அர்த்தம்னு கேட்டால், பிரகாஷஸ்யன்னா சத்துவஸ்ய ஆவரணம் தமஹா. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, 3 வகையான குணங்கள் நமக்குள்ளே இருக்குன்னு. சத்துவம், ரஜோ, தமோன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நமக்கு சத்துவகுணம் மேலோங்க தான் மனசு வந்து தியானத்திலேயே ஒடுங்க முடியும். இப்போ தமோகுணம் மேலோங்க என்னாகும், தூக்கமாக வரும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், தியானத்துலாம் மனசு போகாது. அதே இது ரஜோகுணம் அதிகமாக என்ன ஆகும்னு கேட்டால், மனசு அலைவாஞ்சிட்டே இருக்கும், சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலை பெறாது. ஆக இந்த சத்துவகுணத்தோட எதிரி யாருன்னு கேட்டால் தமோகுணம். எதிரின்னு அர்த்தம், அந்த சத்துவகுணத்தை மறைக்குது. ஆவரணம்னா மறைக்குது. எது? தமோகுணம். அந்த தமஹா நித்ரா ஆலஸ்ய ஆதி ஹேத்துகு. இந்த தமஸ் எதை கொடுக்குது? நித்ரா, தூக்கத்தை கொடுக்குது. ஆலஸ்யன சோம்பேறித்தனம், இதெல்லாம் கொடுக்குது இந்த தமோகுணம். தஸ்ய க்ஷயா பவதி இத்யர்த்தஹா. அந்த தமோகுணமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து அற்று போய்விடும். இந்த பிராணாயாமத்தை ப்ராக்டிஸ் பண்ண என்னாகும்? தமோகுணமானது எதை கொடுக்கும்? தமோகுணம் தூக்கம்.
அது மொத்தத்தில் ஒரு சோம்பேறித்தனம், நாளைக்கு பார்த்துப்போம். ஸோ இது என்ன ஆகும்னா, வயசாக தியானத்தில் உட்காந்தா ரொம்ப தூக்கமாக வரும். அது காரணம் நிறையா இருக்குது. ஒன்று, நிறையா சாப்பிடுவாங்க சில பேர், நிறையா சாப்பிட்டானா தூக்கம் தான் வரும். ரெண்டாவது, நிறைய வேலை ஓய்வெடுச்சலாமல் செஞ்சால் ரொம்ப டயர்டாகிடும் உடம்பு மனமெல்லாம், தூக்கம் வரும். மூணாவது விஷயம் சொல்கிறேன்னு தெரியுங்களேன், வயசாக நமக்கு வியாதிகள் அது இதுன்னு வர்றதுனால ஏகப்பட்ட மாத்திரை மருந்து சாப்பிடும். அது இந்த இங்கிலீஷ் மெடிசன் நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டால், தே ஆக்சுவலி ட்ரக் யூன்னு அர்த்தம். ஒரு மாதிரி உங்களை வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி உணர்வே இல்லாத நிலையில வச்சுருப்பாங்க. தே ட்ரக் யூ, ட்ரௌசியாக வச்சுருப்பாங்க. அதுதான் கரெக்டான வேர்ட், ட்ரௌசி. ஸோ அந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்றவங்களால ஆக்சுவலாக தியானம் பண்ண முடியாது. ஏன்னா எப்பயும் மனசு ட்ரௌசியாக இருந்தால் எங்கே தியானம் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். மாத்திரை மருந்து விட முடியாது, அப்படி என்ன ஆகுமோ தெரியாது. என்ன செய்யலாம்? பிராணாயாமம் பழகலாம். ஸோ நீங்கள் அலுவலகத்துலாம் போயிட்டு வந்துட்டு தியானத்தில் உட்காரும்போது ரொம்ப தூக்க கலக்கமாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா நல்ல பிராணாயாமம் பழகலாம். உடனே மனம் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஏன்னா இந்த தமோ குணமானது சத்துவத்தை மறைத்து விடும். சத்துவம் தான் நமக்கு தியானத்தை நல்ல உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போது இந்த தமோதி குணங்களை, அதான் பிரகாஷ ஆவரணம், பிரகாஷன சத்துவகுணம், ஆவணம் அதை மறைக்குது. எது? தமோ குணம். அது க்ஷீயத்தே. அந்த தமோ குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடும் இந்த பிராணாயாமம் பழக. அது மாத்திரம் இந்த ரஜோகுணமும் அப்படின்னா அதுவும் குறைந்து விடும். மனம் எப்பயும் சஞ்சலிச்சுட்டே இருக்காது, ஒரு இடத்துல மனம் நிலை பெறும். ஸோ அதனால க்ஷீயத்தே பிரகாஷ ஆவரணம். பிரகாஷன சத்துவகுணத்தை ஆவரணம் மறைத்திருக்கிற தமோ குணமானது க்ஷீயத்தே, குறைந்து போகும். ஸோ அதனால தான் நம்ம தப்பாக முடிவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம். வயசான பிறகு இந்த உடல் மனமாக நம்ம கோஆப்ரேட்டே பண்ணாது. பெரிய சத்ரு நித்ரா, தூக்கம். அதை விட பெரிய சத்ரு ஒரு சோம்பேறித்தனம். இதுலேயும் வந்து ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கும். தியானம் பண்ண நல்லது தான், எனக்கு வணங்க மாட்டேங்குது சுவாமி, என்னமோ இதில் உட்காரவே வணங்க மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? தோண மாட்டேங்குது. ஏன் தோண மாட்டேங்குது? அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்துருந்தா தேவையில்லைன்னு தோணுது, இல்லை ஃபோனில் எதையாவது நோண்டிட்டு இருந்தால் தேவையில்லைன்னு தோணுது, நல்லா ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டா நல்லா தோணுது. பட் தியானத்தில் உட்காரணும் தோணவே மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தமோ குணம், ரஜோகுணம். அது மாதிரி சாத்விக ஆகாரம் சாப்பிடாம ராஜசீக ஆகாரம் சாப்பிட்டா மனசு ஒடுங்காது. தாமசீகமான ஆகாரம் சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். இதெல்லாம் இருக்கு. யோகினா சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாதான் அவன் யோக சித்தி அடைய முடியும். அதுக்கு பிராணாயாமம் ரொம்ப அற்புதமான சாதனம். பிராணாயாமம் பண்ண சித்திகள்லாம் உண்டாகும் சொல்லுவாங்க. அதுக்காக கிடையாது பிராணாயாமம். தியானத்தில் சிறக்கணும்னா, தமோ குணத்திலேருந்து ரஜோகுணத்தை விடுதலை வேணும்னா பிராணாயாமம் செய்ய சொல்லலாம். ஆனால் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு சாதகர்களும் ஒவ்வொரு மாதிரி தான். ஒரு சில பேர் ரொம்ப ஞான சாதனையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு தேவையில்லைம்பாங்க. அது சரியாக கூட இருக்கும். ஆனால் அதை விட ஒரு படி கீழே உள்ளவங்க, அவ்வளோ ஞான சாதனை ஈடுபட முடியாதவங்க கட்டாயம் இந்த ஆசன பிராணாயாமத்தில் கவனம் செலுத்த தான் வேணும். இல்லாட்டி மனம் ஒடுங்கவே ஒடுங்காது. அதுவும் வயசாக கொஞ்சமாவது பிராணாயாமம் பழக தான் அந்த அசதி, இந்த தூக்கம், மறதி இதெல்லாம் போகும். அதுதான் ததா க்ஷீயத்தே பிரகாஷ ஆவரணம். அப்புறம் இன்னொரு நன்மையும் இருக்கு. என்னது? 53ஆம் சூத்திரத்தில் சொல்றாரு, தாரணா யோக்யதா மனசா. தாரணா யோக்யதா மனசா. என்ன சொல்றாருன்னா, இந்த மனமானது தாரணை பண்றதுக்கான யோக்கியத்தை
குவாலிஃபிகேஷன், யோகியதையை பெற்றுவிடும். பிராணாயாமம் பண்ணதான் அடுத்து பிரத்யாகாரம், அதுக்கடுத்து தாரணம், தியான, சமாதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாரணை பழகிறதுக்கான ஒரு யோகியதா, ஒரு 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 பக்குவத்தை பிராணாயாமம் பண்ணதான் இந்த மனம் பெறுங்கிறார். பாருங்க, தாரணா யோகியதா மனசா. தாரணா என்ன அர்த்தம், அது பின்னாடி பார்க்க போறோம். இருந்தாலும் இங்கேயும் சொல்றாரு, ஆதார, நாபி சக்கர, ஹிருதய, ப்ரூமத்திய, பிரம்மரந்திர ஆதி தேச விசேஷே சித்தஸ்ய அவஸ்தானம் தாரணா. தாரணம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, மனதை ஏதோ ஒரு இடத்தில் நிலைநிறுத்துவது அல்லது கட்டி போடுவது. எந்த இடத்துல கட்டி போடலாம், அது உங்களுடைய விருப்பம். இங்கே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூலாதார சக்கரம் சொல்றாங்க இல்லையா, அந்த மூலாதாரத்தில் மனதை நிலைநிறுத்தலாம். இல்லை நாபி, இந்த நாபி பிரதேசத்தில், அதாவது நாபி சக்கர, இந்த நாபியில் இருக்கிற சக்கரத்தில் நிலைநிறுத்தலாம். ஹிருதய, ஹார்ட் ஸ்பேஸ், இங்கே நிலைநிறுத்தலாம். ப்ரூமத்திய, இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தலாம். இல்லை சகஸ்ரார, இப்படி எந்த இடத்துல வேணால் அந்த மனதை நிலைநிறுத்தலாம். அதுக்கு பேர் தான் தாரணம்னு பேர். தாரணம்னா ஒரு இடத்துல மனசை நிலைநிறுத்துறதுக்கு பேர் தாரணம். அப்படி ஒரு இடத்துல மனசை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் பிராணாயாமம் பழகதான் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த யோக்கியதா, அந்த தாரணை பண்றதுக்கான யோக்கியதா, அதுக்கான பக்குவம் அந்த மனசுக்கு எப்போ உண்டாகும், பிராணாயாமம் பழகத்தான் உண்டாகும். ஸோ பிராணாயாமம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆசன, அது யமநியம, ஆசன, பிராணாயாமம், இந்த 4 சாதனை நல்லா பண்ணதான் அதுக்கு மேலே போக முடியும். பிரத்யாகார, தாரண, தியான, சமாதிக்கே போக முடியும். அதனால இதை நன்றாக பழக வேண்டும். சரி, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, யமநியமத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. எடுத்தவொடனே நல்ல ஆசனம் பழகினா போதும், பிராணாயாமம் பழகினா போதுங்கிறாங்க. ஆனால் யமநியமத்தை பற்றி நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. நிறைய பேர் அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. அதை பற்றி அந்த வாழ்க்கையை அதை பின்பற்றணும்னு நினைக்கிறது கூட கிடையாது. ஸோ தயவுசெய்து யோகா டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட படிக்க வராங்கன்னா முதல்ல யமநியமத்தை அவங்க சொல்லிக் கொடுக்கணும். யமம்னா என்ன, நீ அடுத்த உயிரை துன்புறுத்தக்கூடாது, அஹிம்சா பழகு. அப்புறம் இது சத்தியத்தோடு இரு, நீ சத்தியம்னா உண்மையே பேசு. இதெல்லாம் பழகினா யோகம் உனக்கு வரும். அது சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. பிரம்மச்சரியம்னு என்ன, எந்த விஷயத்தையும் அதீதமாக ஈடுபடக்கூடாது. பொருளை சேர்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கணும்னா நாம முதல்ல அப்படி நடந்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி சௌச்ச, தூய்மை, சந்தோஷ, சந்துஷ்டி. நம்ம யோகா டீச்சராக இருந்து அடுத்து சந்துஷ்டி சொல்லிக் கொடுத்து நாமளே ஏதோ குறைபட்டே இருந்தோம்னு பிரயோஜனமே இல்லை. முதல்ல நம்ம சந்துஷ்டியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். பகவான் என்ன கொடுத்துருக்கானோ அது ரொம்ப போதும். சந்துஷ்டி. தபஸ்சரியம், நம்ம லைஃப் தபஸ்சரியத்தோடு இருக்கா, இல்லை எப்பப்பா சுகமே விரும்பிட்டு இருக்கோமா? இந்த யோகா இப்போ கற்றுக் கொடுக்குறதோ பெரிய விஷயம் கிடையாது. அது அதன்படி ஒழுகிறோமா, யமநியமத்தோடு ஒழுகிறோமா? சுவாத்தியாய ஜபதமம் பண்ணுறோமா, ஈஸ்வர பிடிதான, இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் யோகத்துக்கே நம்ம ஃபிட்டாக குவாலிஃபை ஆகும். அஷ்டாங்க யோகத்துக்கு. அதுக்கப்புறம் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம். அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால் பிராணாயாமம் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் பிரத்யாகாரத்தை பற்றி யாருமே பேசுறதே கிடையாது. எடுத்தெடுப்பில் தியானத்தில் உட்காரு, தியானம் பண்ணு. எங்கே தியானம் பண்ணுறது? அதுக்கு அடுத்த ஸ்டெப் பிரத்யாகாரம் இருக்கே, அதை பற்றி ஒன்றும் பேசுறது இல்லையா? நான் அதை பற்றி எங்களுக்கே தெரியாது சுவாமி. இருக்கு, பிரத்யாகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் தாரணம், தியானம், சமாதிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரத்யாகாரம் என்னது, அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஐடியா இல்லை. அப்புறம் என்னது, ஆசனம் பழகிறோம், பிராணாயாமம் சொல்லிக் கொடுக்குறோம், பிராணாயாமம் பழகிறோம், அப்புறம் நேர தியானத்துக்கு போயிடும். நடுவில் இருக்கிற அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? அது என்ன விஷயம்? அதுதான் பிரத்யாகாரம். 55வது சூத்திரம்.
ததஹா இல்லை இல்லை அது இல்லை, அதுக்கு அடுத்து போயிட்டேன். ஸ்வஸ்வ விஷய அசம்பிரயோகே சித்தஸ்வரூப அனுகார ஸ்வரூபானுகார இவ இந்திரியாணாம் பிரத்யாஹாரஹ. இன்னொரு ஸ்வஸ்வ விஷய அசம்பிரயோகே சித்தஸ்வரூபானுகார இவ இந்திரியாணாம் பிரத்யாஹாரஹ. பிரத்யாஹாரம் என்ன சொல்லு கேட்டா, இந்திரியாணம் நமக்கு 5 இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? என்னது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? அதை இந்திரியாணம் ஸ்வஸ்வ விஷய அசம்பிரயோகே, அதர்களுக்கான அந்த இந்திரிய விஷயங்களை நாடாமல், அதனோடு சேராமல், அதிலிருந்து விலகி. அசம்பிரயோகேனா இந்த இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்திரிய விஷயங்கள், அதுலேயே நம்ம மேலே விழுந்துட்டே இருக்கும். இது எப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல ஆதிசங்கர் சொல்ற, இந்த விட்டில் பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது நெருப்பை கண்டா எப்படி போய் மேலே போய் விழுமோ அது மாதிரி வேகம் அந்த அதில் விழும்பாங்க. அதுக்கு தெரியாது நம்ம அழிஞ்சு போகிறோம்னு சொல்லிட்டு, அது பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே போய் விழுவ முடியும். அதுபோல் இந்த இந்திரியங்களுக்கு ஒன்றுமே கண்ணு முன்னு தெரியாது. அதுங்களுக்கு உண்டான விஷயத்தை கண்டா ஆறு போகும், ஓடு போகும். அதான் இந்திரியத்தோட சுபாவம். கண்கள்னு சொன்னால் நல்ல அழகான விஷயங்களை பார்க்கணும், இந்த குட் ஃபார்ம்ஸ், கலர்ஸ், அதுதான் இந்திரிய கண். காதுனா இனிமையான ஒலியை கேட்கும், நல்ல ஒரு நறுமணத்தை முகரணும், நல்ல ருசியான உணவு உட்கொள்ளணும், நல்ல சாஃப்டான தொடு உணர்வு தான் எப்பயும் அனுபவிக்கணும். இந்த இந்திரியம் இதுக்காகவே அலைவாஞ்சிட்டே இருக்கும். இப்போ பிரத்யாகாரம் என்னன்னு கேட்டா, மனதை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசனத்தினால் என்ன செஞ்சிட்டோம், பிசிக்கல் பாடியை இடத்துல உட்காந்து வச்சுட்டோம். அப்புறம் பிராணாயாமம் பழகிறதுனால இந்த பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மனசை ஓரளவுக்கு அமைதிப்படுத்திட்டோம். அப்புறம் இந்த இந்திரியங்களோட சேஷ்டை இருக்கே, அது ரொம்ப பொல்லாத சேஷ்டை. என்ன சொல்லணும், அது எப்பொழுதுமே இந்திரிய விஷயங்கள்லேயே ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா, அத ஆதி விஷயேபியோ நிவர்த்திதாக, அந்த இந்திரிய விஷயங்கள் ஓட விடாம அதை நிறுத்தி, அதை என்ன செய்யறோம்னு கேட்டா, ஸ்ரோத்ராதய சித்தஸ்வரூபம் அனுகுர்வந்தி இவ அவதிஷ்டதி இத்தியர்த்தஹா. என்ன அர்த்தம்? அதாவது கண்கள் இந்த கண் ஸ்ட்ரக்சரல் ஐ தான் இது. ஆனால் இதுக்குள்ள அந்த இந்திரியம் இருக்கு, இந்திரியம், அதாவது பார்வைக்கு உரிய இந்திரியம் இருக்கு. இது ஸ்ட்ரக்சரல் இயர் தான், இதுக்குள்ளதான் கேட்கறதுக்குரிய இந்திரியம் இருக்கு, சென்சஸ் இருக்கு. அந்த சென்சஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நோக்கி ஓடாததுனால அதது ஸ்தானத்தில் இருக்கணும், அப்படி இருக்க வைக்கணும். அதாவது ஒவ்வொரு இந்திரியத்தையும் அதது ஸ்தானத்தில் இருக்க வச்சா என்ன ஆயிடும்னா, வெளியில போகாம உள்ளேயே இருக்க ஆரம்பிச்சு. உள்ளேயே இருக்கும்போது இந்த சித்த ஸ்வரூபானுகாரம், இந்த சித்தம் எனக்கு மனம் அர்த்தம் இல்லையா, அந்த மனதோட ஒன்றி மனதோட ஆகாரத்தோட இருக்க ஆரம்பிக்கும். ஆகாரம் ஃபார்ம், அந்த மனதோட ஆகாரத்தோட இருக்க ஆரம்பிக்கும். பாருங்க, இப்போ இந்த உள்ள மனசு இருக்கு, அது என்ன செய்யுது, இந்த இந்திரிய வாயிலாக வெளியில ஓடுது. இப்போ 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த மனம்தான் இந்த இந்திரியங்கள் வாயிலாக வெளியில ஓடுது விஷயங்களை நாடி. இப்ப என்ன செய்யறோம், விஷயங்களை நாடி ஓடாம அதை இடத்துல வச்சுக்கிறோம்னா என்ன அர்த்தம், அந்த மனதோட ஒன்றி அந்த சித்த ஆகாரமாகவே அதை வச்சுக்கிறோம். அப்ப என்ன ஆயிடும் கேட்டா, இப்படி பழகணும், இது அபியாசம் தான். என்ன ஆகும் கேட்டா, தேவையில்லாம அடிச்சு பிடிச்சு ஓடாது. எதை கண்டாலும், என்ன வந்தாலும் போனாலும் அது ஸ்தானத்தில் இருந்து அது உள்ளேயே இருக்கும், வெளியில போகாது. இதுதான் பிரத்யாகாரம். இவன் அது போல அந்த மனது போலயே ஆயிடும். அது என்னதான் மனதோட ஒன்றி விடும், அது வெளியில ஓடாது. அப்படி வெளியில ஓடுற அந்த இந்திரியங்களை எல்லாம் வெளியில ஓட விடாமல் பண்ணி
அதை இடத்துல வச்சிருக்கிற மாதிரி பண்ணோம்னா அது உள்ளேயே இருக்கும். அந்த சித்தாகாரமாகவே ஆகி சித்தமாகவே ஆகி அது உள்ளேயே இருக்கும், வெளியே விஷயங்களாக விரியாது. இதுக்கு பேர் பிரத்யாகாரம். இதை பழகணும். இது எப்போ பழக முடியும் தெரியுமா? வைராக்கியம் வேணும். வைராக்கியம் என்னது? வெளியிலேயே போயிட்டு உழண்டுட்டே இருந்தோம்னா என்ன சுகம் கிடைக்குமோ அற்ப சுகம் தான் கிடைக்கும். அதனால அனர்த்தம் தான் அதிகமாக விளையும். அதனால யோகம் பழகிறது தான் உத்தமம். அதுதான் எல்லையில்லாத ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்கும். அதனால புலன்களே நீங்கள் புலன் விஷயங்களை நோக்கி போக வேண்டாம். இப்போ யோகம் பழகிறதுக்காக உங்களுடைய யதாஸ்தானம், உங்களுடைய இருப்பிடத்திலேயே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அதை இருப்பிடத்திலேயே வச்சுக்கிறது, வெளியில் விடாமல் வச்சுக்கிறது. இது பேர் பிரத்யாகாரம். இப்போ என்ன தெரியுமா, நல்லா பிராணாயாமம் பண்ணால் மனசு ஒடுங்குன்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் இந்த புலன்கள் என்ன செய்யணும்னா, அதோட சேஷ்டை ஆரம்பிச்சதுன்னா பிராணாயாமத்தில் பலன் தான் போயிடும். நல்லா பிராணாயாமம் வச்சுருக்கீங்க, ஆனால் புலன்கள் திரும்பி திரும்பி விஷயத்திலேயே ஓடிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பிராணாயாமம் பண்ணி ஒரு புண்ணியமும் கிடையாது. ஏன்? பிராணாயாமத்தில் ஓரளவுக்கு ஒரு மன அமைதியை பெற்றிருக்கு, மனசு ஒடுங்கி இருக்கு. ஆனால் புலன்கள் சேஷ்டையால் வெளியில் போச்சுன்னா திருப்பி திருப்பி மனம் வெளியிலேயே போயிட்டு இருக்கும், இன்னும் கொந்தளிச்சுட்டே இருக்கும், அடங்கவே முடியாது. ஸோ பிராணாயாமத்தில் கிடைச்ச பலன்கள்லாம் இல்லாமல் போயிடும். இந்த இந்திரியங்களை அதாவது இடத்துல வச்சுக்காம வெளியிலேயே அலைய விட்டுவாங்க. ஸோ யோகி என்ன செய்யணும்னு கேட்டால், பிரத்யாகாரம் எப்படி பழகணும்னா, திரும்ப திரும்ப எஜுகேட் ஹிம்செல்ஃப். வெளியிலேயே சுற்றுறதுனால, வெளியிலேயே ஓடுறதுனால பிரயோஜனம் இல்லை. இந்த உலகம் துக்காலயம், அசாஸ்வதம். இதில் கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம், அர்த்தம் இல்லை. அது நிறைய துக்க கலப்போடு தான் இருக்குது. அதனால பேரின்பம் உள்ளதான் இருக்குது, அதை நாடணும். அதுக்காக என்ன செய்யணும்? நீ உள்ளே இருக்கிற பரமாத்மாவையே நாட வேண்டும், அதிலேயே ஒடுங்க வேண்டும். இந்த மனதுக்கு எஜுகேட் த மைண்ட். அப்போ இந்திரியங்களை வெளியில் ஓட விடாமல் அதோட ஸ்தானத்தில் வச்சுக்க பழகிறதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம். ஸோ இந்த ஸ்டெப்பை சொல்லிக் கொடுக்காம நீங்கள் தியானத்துக்கு போனால் என்னத்தை உருப்படும் தியானம்? மனசில் அதிகமான வாசனாதிகள்லாம் இருக்குது. ஏற்கனவே காம வாசனை நிறைய இருக்குது, ஏகப்பட்ட மற்ற வாசனைகள்லாம் இருக்குது. அந்த வாசனைகள் தான் வெளியில் கிளம்பிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ஏற்கனவே ஏகப்பட்ட வாசனைகள் இருக்குது. இந்த இந்திரியங்கள் என்ன செய்யணும்? இந்திரிய விஷயத்தையும் நாடி இன்னும் ஆகுதி மாதிரி உள்ளே போட்டுகிட்டே இருக்கு விஷயங்களை. அப்போ இன்னும் வாசனாதிகள் அதிகமாகிட்டே போகும், இன்னும் மனம் கொந்தளிச்சுட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் one way you have to shut, you have to stop. ஏற்கனவே உள்ள போட்ட குப்பை இருக்கு, வாசனாதிகள் இருக்கு, அதுவே தொந்தரவு பண்ண போகுது, அதுவே நிறைய வால்கனோ மாதிரி எரப்டாக போகுது. அதை நம்ம ஹேண்டில் பண்ண பழகுவோம். ஏற்கனவே வெளியிலேருந்து வர இன்புட்ஸ், ஸ்டிமுலி, அதை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டி வைப்போம். அதுக்கு தான் பிரத்யாகாரம். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், பிரத்யாகாரம் பழகணும்னு சொன்னால், இப்போ கண்ணை வேணால் மூடிக்கலாம், காதை என்ன செய்யறது? கேட்டுட்டு தான் காது திறந்து தான் இருக்கும், என்ன செய்யறது? இப்போ தோல் எக்ஸ்போஸ் தான் இருக்கு, அதை என்ன செய்யறது? மூக்கு திறந்து தான் இருக்கு, ஏதாவது ஒரு வாசம் வந்து தான் இருக்கு, என்ன செய்ய முடியும் அதை அப்படின்னு கேட்டா, எது வந்தாலும் போனாலும் எதையுமே கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்படின்னா அது மேலே கவனத்தை விடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதை இன்டிஃபரண்ட்டாக இருக்கணும். வந்தாலும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான் அப்படின்னு இன்டிஃபரண்ட்டாக இருக்கும். அதான் உதாசீனவது ஆசீனா. உதாசீனம் அர்த்தம் இன்டிஃபரண்ட். என்ன சவுண்டு வந்தாலும் போனாலும் இன்டிஃபரண்ட்டாக இருக்கும். என்ன மனம் வந்தாலும் போன இன்டிஃபரண்ட்டாக இருக்க பழகணும். என்ன தொடு உணர்வு வந்தாலும் போன இன்டிஃபரண்ட்டாக இருக்கு. அட்லீஸ்ட் தியானம் பண்ணும்போது இன்டிஃபரண்ட்டாக இருக்க பழகணும் இல்லையா? அப்படி பழகணுன்னா தான் அந்த புலன்கள் விஷயத்தை நோக்கி போகாமல் ஒரு இடத்துல உட்காந்து. அதுக்கு தான் ஒரு நல்ல இடமா தேர்ந்தெடுத்து தியானம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிச்சன் பக்கத்துலேயே உட்காந்து தியானம் பண்ண உட்காந்து வச்சுக்கோங்களேன், நல்ல சாம்பார் வாசம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மனசு அங்கே தான் போகும். நீங்கள் நல்ல வெங்காய சாம்பார் அம்மா செய்கிறாங்க, வெரி குட். அப்படி போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? மனசு எங்கே தியானத்தில் போகும். அதே மாதிரி நம்ம ரொம்ப இந்த தொடு உணர்ச்சி அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோன்னா, ஐயோ ரொம்ப வேர்க்குது இன்னைக்கு, என்ன செய்யலாம்? சரி ஏசியை போட்டு உட்காந்து போமா. எப்படி தியானம் பண்ணணும்? ஏசி வேணும் எனக்கு.
இப்போ தேசிய போட்டு உட்காந்து என்ன ரொம்ப குளிர ஆரம்பிச்சு சில சமயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும், நல்ல குழுன்னு இருக்கும், தூக்கம் வரும். நல்லா ஏற்கனவே நமக்கு நல்ல தூக்கம் வரும், நல்லா ஏசி போட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்லாவே தூக்கம் வரும். அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு தியானம். இப்படி நம்மளோட தியானம் இருந்ததுன்னா அது உருப்படுமா அந்த தியானம்? சரி, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இன்டிஃபரெண்டாக இருக்கும். வேர்த்து தொலைஞ்சிட்டு போகுது கொஞ்சம் நேரம். இப்போ என்ன அதனால லைட்டாக குளிட்டு போகுது, கொசு கடிச்சிட்டு போகுது, இன்டிஃபரெண்டாக இருக்க பழகாட்டி நம்மளால் தியானத்தில் உட்காரவே முடியாது. ஸோ இந்த பிரத்யாகாரம் என்னன்னு கேட்டால், வெளி விவகாரத்தை வெளியிலேயே வை, உள்ளே கொண்டு வராது. வெளி விவகாரத்தை வெளியிலேயே வை, உள்ளே கொண்டு வராது. ஆக இந்திரியங்களுக்கு கட்டளை இட்டிருக்கும், வெளியிலேயே தெரிஞ்சு அவதிப்படாது, அதில் ஒன்றும் இல்லை, சாரம் இல்லை, வெளியில் உள்ளதான் எல்லாம் இருக்குது. ஆகவே அமைதியாக ஒன்று இடத்துல ஸ்வஸ்தானம், அது ஒவ்வொரு இடத்துல அமைதியாக இருந்து அந்த மனதோடு ஒன்றி அந்த பரமாத்மாவை தியானம் செய். அதுதான் பிரத்யாகாரம். பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர், அதுக்கு ஆசனம், அப்புறம் பிராணம், அந்த வேட்டல் ஆர்ஷீத், அதுக்காக பிராணாயாமம், அப்புறம் இந்திரியங்கள், அதுக்கு பிரத்யாகாரம், அப்புறம் தான் மனதுக்கே போகிறோம். மனதை ஹேண்டில் பண்ண அப்போ தான் போகிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, மனசில் அழகிற சங்கல்ப விகல்பங்கள்னால தான் இந்திரியங்கள் ஓடுது. சும்மா இந்திரியம் ஓடாது, மனசில் அழகிற சங்கல்ப விகல்பங்கள். அப்படின்னு அர்த்தம், மனசில் இருக்கிற ஆசைகள், கற்பனைகள், அதனால தான் இந்த புலன்கள் ஓடுது. ஸோ மனசில் தான் இருக்குது விஷம். அப்படி இருந்தாலுமே புலன்கள் எப்போ பார்த்தா ஓட்டே இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது மனதை. அதனால் இனிஷியலாக என்ன செய்வாங்க, புலன்களை கொஞ்சம் நிப்பாட்டும், வெளியில் போக ஓட விடாமல் பண்ணு, உள்ளே வச்சுக்கோ, அப்படிங்கிறதான் பிரத்யாகாரம். வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் சப்ரஷன் ஆகிடும், ஐயோ வெளியில் புலன்கள் போகாமல் உள்ளே வச்சுட்டு சப்ரஷன் ஆகிடும், புத்தி பேதளிச்சு என்னமோ பயமுறுத்துவாங்க. அது கிடையாது. கான்ஷியஸாக ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக டெலிபரேட்டாக நான் செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றுமே ஆகும். எனக்கு விருப்பம், ஆனால் யாரோ கட்டுப்படுத்துறாங்கன்னா பிரச்சனை. நான் என்னுடைய சாய்ஸ், இந்த உயர்ந்த விஷயத்துக்காக நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி வாலண்டியராக செய்யும்போது அப்ரேஷன் ஆகாது. அது சப்ளிமேஷன். இது ரொம்ப அழகான வார்த்தை குருதேவர் சொல்லியிருக்காரு. கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு சப்ளிமேஷன் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இப்போ அர்த்தம், அந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட் ஆகாமல் கேசியஸ் ஸ்டேட்டாக போகிறது சப்ளிமேஷன் தான். அப்போ என்ன அர்த்தம், அந்த புலன்கள் இந்திரிய விஷயங்களில் போயிட்டு வராமல் அதை தவிர்த்துட்டு அப்படியே மேலே போயிடுது, அதான் சப்ளிமேஷன் தான். ஸோ இந்த பிரத்யாகாரம் பழக தான் இந்த இந்திரிய சேஷ்டைகளை ஒடுக்கி அதை உள்ளே வச்சிருக்க பழக முடியும். அப்புறம் தான் தியானமே பண்ண முடியும். ஆக பிரத்யாகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யோக சாதனை பழகிற நாம இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுண்டு இந்த மாதிரி பழகணும், இல்லாட்டி பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி பெரிய சுவாமிகள், பெரிய ஞானிகள், யோகிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், நம்ம படிக்கிறோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறோம், ஆனால் அவங்க அதுபடி வாழ்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். இப்போ பிரத்யாகாரம்னு இந்த சூத்திரத்தில் சொல்லியிருக்கு பதஞ்சலி யோசனை, அவங்க அந்த பிரத்யாகாரத்தை பழகிறாங்க. தாரண தியான சமாதினா அந்த தாரண தியான சமாதியை கை கொள்கிறாங்க, மனசை அங்கே வச்சிருக்கிற முயற்சி செய்கிறாங்க. அதனால அவங்க பெரிய யோகிகளாகவும் பெரிய ஞானிகளாகவும் ஆகிட்டாங்க. நாம் என்ன செய்கிறோம், புத்தக படிப்பு மட்டும்தான் நம்மளோட புக் வார்ம் மாதிரி இருக்கும். புத்தகத்தெலாம் படிக்கிறோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா இருக்கும், ஆனால் அதை பழகிறது இல்லை. அதனால தான் நம்ம அற்ப ஜீவனாக தான் இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ இந்த பிரத்யாகாரங்கிறது முக்கியமான பிரிட்ஜ் பிட்வீன் பகிரங்க சாதனா அண்ட் அந்தரங்க சாதனா. ஸோ எங்கள் சுவாமிஜி ஆச்சாரிய அனுபவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ் பிட்வீன் பகிரங்க சாதனா அண்ட் அந்தரங்க சாதனா. ஸோ அந்தரங்க சாதனத்துக்கு போகணும்னு சொன்னால் பிரத்யாகாரம் பழகினா தான் போக முடியும். சும்மா நம்ம ஆசனம் பிராணாயாமத்தனம் பலனா அதில் போக முடியாதுங்க. பிரத்யாகாரம், இந்த புலன்களை முதல்ல அது இடத்துல வைக்கணும். அது வெளியிலேயே விரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே ஒடுங்கணும்.
அப்பதான் நம்ம தியான சமாதி பழக முடியும். பிரத்யாகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த பிரத்யாகாரம் பழக பழக என்ன நடக்கும் அதை அடுத்த சூத்திரம் சொல்றாரு. சாதனா பாதத்தோட கடைசி சூத்திரம் 55வது சூத்திரம். இந்த பிரத்யாகாரம் பழக பழக என்ன நடக்கும்? ததஹா பரமா வஷ்யதா இந்திரியானாம், ததஹா பரமா வஷ்யதா இந்திரியானாம், இந்திரியானாம் அதிசஞ்சலானாம் பரமாவஷ்யதா நிஷ்சலதா. இந்த இந்திரியங்கள் இயற்கையிலேயே அதிசஞ்சலா, எப்பப்பா சஞ்சலிச்சுட்டே இருக்கக்கூடியது, விஷயங்கள் நோக்கியே போய்கிட்டே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இந்திரியங்கள் பரமாவஷ்யதா நம் வசப்படும். பரமான அர்த்தம் அத்தியந்தமா நம்ம வசப்படும். என்ன அர்த்தம்? நிஷ்சலதா. அது என்னதும் சஞ்சலம் அடைஞ்சு வெளியிலேயே ஓடாது. அகமுகப்பட்டு உள்ள இருக்க பழகும், உள்ள இருக்க அதால் முடியும். அதுதான் இந்த பிரத்யாகாரத்தோட பலன். அது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் வெளியில் போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், உள்ளே தான் இருக்கணும்னு சொல்றது ஒரு விஷயம். அது ஆரம்பத்தில் அப்படிதான் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் முதிர என்ன ஆகும்னு கேட்டால், அந்த வைராகியம் சரியான வகையான புரிஞ்சு வைராகியத்தை கை கொடுக்க என்ன ஆகும்னா, நேச்சுரலாகவே மனசு என்ன சொல்லணும்னா, இதனால என்ன பிரயோஜனம், வெளியிலேயே தெரிஞ்சு அதில் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்காது. நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அசாரம், சாரமே இல்லை. அதில் ஒன்றும் உள்ளதான்ப்பா எல்லாம் இருக்கு, உண்மையான பொக்கிஷம் உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது நல்லா விளங்குச்சுன்னா இயற்கையாகவே மனசு வெளியில போகாது. இயற்கையாகவே உள்ள இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா உள்ள இருக்கும். அதுதான் முதிர்ச்சி. ஆரம்ப திசையில ஒரு வலுக்கட்டாயமா உள்ள இருக்க வைக்கிறோம். ஆனா அப்படி வச்சா பிரயோஜனம் இல்லை. என்னன்னா, ஒரு வீக்கர் மொமெண்ட்ல இட் வில் ஜஸ்ட் பர்ஸ்ட் அவுட். அப்புறம் என்ன செய்யணும்? இந்த விவேக வைராகியத்தை பழகி நம்ம மைண்டை எஜுகேட் பண்ணி இந்த வெளியில ஓடுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு மனசு புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிறதுனால அதிக லாபம்னு அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பிறகு அதை உள்ளே வச்சிருக்கிற முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா, எப்படி பழக்கிறோமோ அப்படி பழகிடும் இந்த இந்திரியங்களும் மனம். அது உங்களுக்கு தெரியுமா? எப்படி பழக்கிறோமோ அப்படி பழகிடும். கொஞ்ச காலத்துக்கு அதை உள்ளே வச்சு பழகணும் வச்சுக்கோங்களேன், உள்ள அதோட ருசியை கண்டுபிடிச்சுன்னா வெளியிலேயே போகாது. இப்படி தப்புனை ஏன் நினைப்பித்தாய், இனியார் விடுவார் அருணாச்சலா. உன்னுடைய சுகத்தை கண்டுட்ட, இனிமே வெளியில சுகத்தை நாடுவேனா அப்படின்னு சொல்றாரு அருணாச்சலன். ஆக உள்ளே இருக்கிற அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருச்சுன்னா வெளியில போகாது அந்த மனம். அப்போ ஆரம்ப திசையில ஒரு வலுக்கட்டாயமா அதை உள்ள வச்சிருக்க முயற்சி பண்ணணும். அப்புறம் விவேக வைராக்கியத்தினால அதுக்கு அறிவுறுத்தி உண்மையிலேயே உலகத்தில் சாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அனுபவம் ஏற்பட நமக்கு தெரிய வந்துடும், இந்த உலகத்தில் பெருசாக சாரம் இல்லைன்னு தெரியும். ஒரு முதிர்ச்சி அடையாத அறிவிலி தான் உலகத்தில் ஏதோ கொட்டி கிடக்குன்னு நினைப்போம். விஷயங்கள்ல மயங்குவோம். நல்ல புத்திசாலிக்கு தெரியும் இது ஒரு ட்ராப். அதுக்குதான் இந்த இந்திரியங்களுக்கு பேரே பொறின்னு வச்சிருக்கோம். பொறின்னு அர்த்தம், ட்ராப்னு அர்த்தம். தெரியுமா? உங்க தமிழ்ல பொறின்னு பேர் இருக்கு. பொறினா ட்ராப். இதெல்லாம் ட்ராப் ஆகும். இந்த சம்சாரத்திலே நம்ம வச்சிருக்க ட்ராப் அப்படின்னு விளங்கிடுவோம். அப்ப என்ன செய்வான்? இயற்கையாகவே அவன் வெளியிலேயே போகாம உள்ளே இருக்க பழகினான்னா அப்ப என்ன ஆகும்? பரமா வஷ்யதா இந்திரியானாம். இந்திரியங்கள்லாம் அவன் சொன்னபடி கேட்கும். அவன் வசம் இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? சொன்னபடி கேட்கும்னா, இந்த உலகத்துல ஏதாவது வேலை செய்யணும்னா அவனால் அந்த இந்திரியங்களை வச்சு வேலை செய்ய முடியும். அதுக்காக கண்ணை காது எப்பயும் மூடிட்டே உட்கார்ந்துருக்க முடியுமா? உலகத்துல ஏதாவது வேலை செய்யணும், வேலை செய்ய முடியும். போதும், இனி நீ யூ வித்ரா அப்படின்னு சொன்னா உடனே இந்திரியங்கள் உள்வாங்கி பேசாம இருக்க முடியும். ரெண்டும் அவனுக்கு சாத்தியம். இது எப்படி அழகா சொல்லிருக்காங்க கேட்டா, இந்த குயின் பீ இருக்கு பார்த்தீங்களா? அந்த குயின் பீ தான் குயின். நீங்கள் தெரியுமா தெரியல உங்களுக்கு? அந்த இந்த பீயோட கூட்டத்தில் மற்ற பீயெல்லாம் சர்வெண்ட். ஸோ குயின் பீ வெளியில போச்சுன்னா அதெல்லாம் பறந்து வெளியில போகுமா? குயின் பீ உள்ள வந்துச்சுன்னா எல்லா பீயும் உள்ள வந்துருமா? அது மாதிரி தானே அது. ஸோ இந்த இந்திரியங்கள்லாம் வசப்பட்டுடுச்சுன்னு சொன்னால்
மனசு தன்னால் உள்ளே இருக்க பழகிட்டு சொன்னா அதுக்கப்புறம் தான் நாம் உண்மையான தாரண தியான சமாதிக்கே தகுதியுடையவர்கள் ஆவோம். சரி, இது சும்மா விளையாட்டு கிடையாது. இந்த யோகங்கிறது நம்ம அதோடைய ஆழம் அகலத்தை புரிஞ்சுக்காதனால தான் நம்ம என்னமோ அந்த விளையாட்டை நினச்சிட்டு ஒரு சில ஆசனாக்களை பழகணுன்னு ஆஹா யோகத்தில் தேர்ந்துட்டோம் நினைக்கிறோம். ஒரு சில பிராணாயாம டெக்னிக் பழகணும்னு ஆஹா நம்ம பெரிய யோகி ஆகிடும் நினைக்கிறோம். இல்லை, 1000 யானையை அடக்கிடலாமா, இந்த மனசை அடக்க முடியாதா? மனசு அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம், பயங்கரமான எந்திரம். அதை அடக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, அதை வெல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு தான் இந்த யோகம் பழகணுங்கிறாங்க. அபியாசம் வைராக்கியம் ஆரம்பத்துலேருந்து அதான் பார்த்துட்டு வரோம் நம்ம. அபியாசம்னா பழகிறது பயிற்சி, வைராக்கியம்னா பற்றின்மை. இதை வளர்த்து கொண்டாதான் இந்த மனசு அடக்கும். இது தீர்க்க கால ரொம்ப காலமாக பழகணும், நைரந்தரியா இடைவிடாம பழகணும், கன்சிஸ்டண்டா சத்கார அசேவிதா ஒரு ஊக்கத்தோட உற்சாகத்தோட ஸ்ரத்தா பக்தியோட பழகணும். எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 4 வாரம் பழகிட்டேன் சரியா போச்சானா 40 வருஷம் பழகணும், அது கூட காணாது சில சமயம். நைரந்தரியா இடைவிடாம தினந்தோறும் உட்காரணும். இந்த யோகிகள்லாம் அதனால உயர்வானவர்கள். ஒவ்வொரு நாளும் உட்காந்து உட்காந்து பழகி 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 இந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வசப்படுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவ்வளோ வருத்தப்படுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனதனை ஒரு பக்குவப்படுத்தி வச்சிருக்கும் போது ஏதோ ஒரு மாயா வினோதத்தினால மனசு போயிடுச்சுன்னா அவ்வளோ வருத்தமா இருப்பாங்க. ஸோ அதோட பிரயோஜனம் என்ன? பிரத்யாகத்தை பிரயோஜனம் பரமாவசியத்தா இந்திரியானா, இந்திரியங்கள்லாம் நம்ம சொன்னதை கேட்கும். நின்றுத்தோம் இந்த நாய்க்குட்டி மாதிரி பந்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிட்டு வா, அந்த பந்தை போய் பிடிச்சிட்டு வரும். உட்காரு, இங்கேயே உட்காரு, சட்டை பண்ணாது. ஆனால் அப்படி பண்படுத்தப்படாத டாக் என்ன செய்யும்? நம்ம சொன்னதே கேட்காது, அது குலைச்சிட்டே இருக்கும், ஓடும் ஆடும். ஸோ நம்ம மனசு இந்த இந்திரியங்கள்லாம் இப்போ போய் அதை பார்த்துட்டு வா, அதை செஞ்சுட்டு வான்னா அது செய்யும். இப்போ நீ சும்மா இருந்தா சும்மா இருக்க முடியும். இப்போ நம்ம நிலைமை நிஜமா சும்மா இருந்தால் சும்மா இருக்காது. அதை போய் செய்யணும், செய்ய முடியாது, எனக்கு இப்போ மூடு இல்லை, நான் செய்ய மாட்டேன். வஷ்யம் நினைத்தோம், நம்ம நினைச்சபடி அதை நம்ம ஆட்டி வைக்கலாம். இப்போ என்ன செய்யறோம்? அது நினைச்சபடி நம்ம ஆடிட்டு இருக்கோம். வஷ்யத்தான நினைத்தோம், நம்ம சொன்னபடி அது கேட்கும், அதை கேட்க வைக்கணும். அதுதான் யோகத்துடைய சாரம். ஸோ பிரத்யாகாரம் ஆயிடுச்சா? அடுத்த சாப்டர் போகிறோம். அது என்னது? விபூதி பாதம். விபூதின்னு என்ன அர்த்தம்? க்ளோரின்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் விபூதினா தலையில் பூசி விபூதி நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு பொருள். விபூதினா அந்த க்ளோரி. இந்த யோக சாஸ்திரத்தோட இந்த யோக பழக்கத்தோட க்ளோரி என்ன அப்படின்னு கேட்டால் சித்திகள், அருமையான சித்திகள்லாம் உண்டாகும், மனம் ஒடுங்கும். அந்த ரிதம்பர பிரஜாங்கிற அந்த சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி எல்லாம் உண்டாகும். ரிதம்பர பிரஜான்னு சொல்றதெல்லாம் உண்டாகும். ஸோ அது அடையிறதுக்கு தாரண தியான சமாதி அவசியம். அதை பற்றி பேசுறதுதான் விபூதி யோகம். சரி, அந்த 3வது சாப்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இன்னொரு ஹேண்ட்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சூத்திரம் படிக்க போகிறோம். என்னது? தாரணானா என்னன்னு படிக்க போகிறோம். சரியா? தேசபந்தா சித்தஸ்ய தாரணா. தேசபந்தா சித்தஸ்ய தாரணா. ரொம்ப சயின்டிஃபிக்காக டிஃபைன் பண்ணுறாங்க. எதுவுமே ஆம்பிகுவஸாக டிஃபைன் பண்ணிட்டு விட்டுறல. நம்மளுடைய மகாத்மாக்களும் அவ்வளோ சயின்டிஃபிக் மைண்டட் பீப்புள். அது பதஞ்சலி எவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளோ ப்ரிசைஸாக சயின்டிஃபிக்காக இருக்க பாருங்க சூத்திரங்கள்லாம். தாரணால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்க, இந்த மனமானது 3 நிலைகளில் அது சிதறிட்டே இருக்கு. இன் 3 பேராமீட்டர்ஸ். என்னன்னு கேட்டால் தேச கால வஸ்து. என்ன அர்த்தம்? இப்போ மனமானது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, இங்கேயே உட்காந்துருக்கோம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு போயிடு, வீட்டில் மருமகள் ஏதாவது செஞ்சு வச்சிருக்காளா இல்லையான்னு தெரியல, டிஃபன் போய் தான் பார்க்கணும். பாருங்கள், இங்கே பதஞ்சலி யோக சொல்லி கேட்டுட்ருக்கோம், வீட்டுக்கு போய் அங்கே டிஃபன் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம யோகியஸ்.
இப்போ நாளைக்கு நெரூர் போகிறோமே, காலைல டிஃபன் ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல. நம்மளுடைய மனசு எப்போ பாரு சாப்பாட்டே இருக்கு பாரு. ஸோ இடம் இந்த இடத்துல அங்கே தான் ஓடிடும். நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அங்கே போயிடும். இப்போ குளிர்காலமாச்சு என்ன செய்கிறாங்களோ தெரியல. ஸோ மனம் இடத்துல இருக்காது. தியானத்தில் உட்காந்துருக்கும் போதும் மனம் இடத்துல இருக்காது. தேசம் காலம் என்ன அர்த்தம்? எப்போ பாரு இறந்த காலத்துக்கு போயிடும் மனசு. அன்னைக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி இல்லை, இல்லை எதிர்காலத்துக்கு போயிடும். ஸோ காலத்திலேயே உழன்று கொண்டே இருக்கு இந்த மனம். வஸ்துனா ஒரு பொருளாக இன்னொரு பொருள் தாவிட்டே இருக்கும், குறைந்த மாதிரி. ஸோ இந்த மனதை என்ன செய்யணும் கேட்டா, ஒரே தேசத்துல ஒரு இடத்துல ஒரே காலத்துல த பிரசன்ட் அண்ட் ஒரே வஸ்துல அதை கட்டி போறதுக்கு பேர் தான் தியானம். இப்போ அதுக்கு என்ன செய்ய போறோம், என்ன சொல்ல தெரியுமா? தேசபந்தகா சித்தஸ்ய தாரணா. இந்த சித்தன மனதை தேசபந்தகனா ஒரு இடத்திலே பந்தகா, அதை கட்டி போடுறோம். எந்த இடத்துல கட்டி போடணும்? போனதுக்கு முந்தினது சொன்னார் இல்லையா, என்னது? ஆதார மூலாதாரத்திலேயோ, இல்ல நாபி சக்கர இந்த நாபி தேசத்திலேயோ, இல்ல ஹிருதயத்திலேயோ, இல்ல ப்ரூ மத்தியிலேயோ, இல்ல சகஸ்ராரத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு தேர்ந்தெடுக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சில யோகிகள்லாம் ப்ரூ மத்தியம் சொல்றாங்க, இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் ரொம்ப விசேஷம் இது. ஆனால் அது பழக்கம் இல்லாதவங்க ட்ரை பண்ணாங்கன்னா தலைவலி வந்துடும். அது யோகிக் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு சரி வரும். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவான் ரமண என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிருதயஸ்தானத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சீட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், கம்பேஷன். ஸோ ஹிருதயஸ்தானம் ரொம்ப உத்தமம்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கணும், அந்த ஸ்தானத்தில் தியானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் தாரணா. மனதை பல இடங்களில் அலைய விடாம ஒரே இடத்துல கட்டி போறதுக்கு பேர் தாரணா. அதான் இங்க சொல்றாரு. தாரணா என்ன சொல்ற? தேசபந்தகா. தேசம்னா ஒரு இடம், பந்தகானா அதுலேயே கட்டி போகுது, அதுக்கு பேர் தான் தாரணா. அப்போ அந்த மனம் நெடுநேரம் ஒரே இடத்துல இருக்கிறது மாதிரி நம்ம பண்ணத்துக்கு முயற்சி பண்ணணும். அதான் தாரணா. சரி, அப்போ தியானம்னா என்ன? தியானம்னா என்னன்னு கேட்டா, ஒரே வஸ்துல மனசை கட்டி போடும். என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு தியான பொருள் அது கொடுக்கணும். நம்ம இஷ்ட தேவதையோ, இல்லை ஓங்காரமோ, பிரணவ மந்திரமோ, இல்லாட்டி ஜோதியோ, இல்லை ஆன்மஸ்வரூபமே இருந்தாலும் ஆன்மஸ்வரூபமோ, ஏதோ ஒரு விஷயத்துல மனதை திரும்ப 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 செலுத்துறதுக்கு பேர் தான் தியானம். இப்போ ஒரு இடத்துல கட்டி போறது தாரணா. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள்ல மனசை திரும்ப திரும்ப செலுத்துறதுக்கு பேர் தான் தியானம். அதே நெடுங்காலமா இடைவிடாம செலுத்திட்டே இருந்தோம்னா என்ன வந்து அமையுமோ அது பேர் சமாதி. பாருங்க, தேச கால வஸ்துன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஒரு இடத்துல கட்டி போடுறதுக்கு பேர் தாரணா, ஒரே பொருள்ல கட்டி போடுறதுக்கு பேரு தியானம். அப்படி நீண்ட நேரம் இடைவிடாமல் வேற எந்த விதமான எண்ணங்களும் குறுக்கிடாமல் நீண்ட நேரம் அதே தியான நிலையிலே இருந்தா சமாதி கைகூடும். இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம், ஆனா அது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா மனம் ஒரு இடத்துல இருக்காது. நம்ம அப்படி பழக்கல. we have spoiled our mind. எப்போ பாரு எதையா நினச்சிட்டே இருக்க பழகிட்டோம். கண்ணு முழிச்சதுலேருந்து கண்ணு தூங்க போகிற வரைக்கும் எதையாவது நினச்சிட்டே இருக்கும், எங்கேயாவது உழண்டுட்டே இருக்கும் மனசு. பழைய காலத்துக்கு போயிடும், எதிர்காலத்துக்கு போயிடும், ஆடிட்டே இருக்கும். இந்த வஸ்து அந்த வஸ்து ஏதோ வஸ்து. இப்போலாம் ரொம்ப மோசம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு, சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்த பிறகு இன்னும் மோசம். மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு, எதையாவது பார்த்துட்டே இருக்கும். ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அர்த்தமே இல்லாமல் இன்னும் வந்துட்டே இருக்கு. இப்போ அந்த மனதை இன்னும் தியானம் ரொம்ப கஷ்டமாக போகுது எதிர்காலத்தில். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா முந்தியாவது இதெல்லாம் கேஜெட்ஸ்லாம் இல்லாத போது ஓரளவாவது கொஞ்சம் மக்கள் நிதானமாக இருந்தாங்க, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பசங்களுக்கு 5 நிமிஷம் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? 2 நிமிஷம் தான் போடணும், 1 நிமிஷம் தான் போடணும். 15 நிமிஷம் ஏதோ ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது, 15 நிமிஷம் என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்ட்டு 2 போட்டு பார்க்குறாங்க, கடற்கடன்னு பேசுகிறான். அவங்களுக்கு புரிஞ்சுட்டு எல்லாம்
நமக்கு *1 போட்டு பார்த்தாலே நமக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு *2 போட்டு பார்க்குறாங்க. தெரியுமா என்ன சொன்னேன் உங்களுக்கு வளர்ந்து தானே 2 போட்டு கடகடன்னு பேசும். அது அவனுக்கு எல்லாம் புரிஞ்சுடுது. அவனுக்கு பொறுமையே இல்லை. சொல்லி தொலையா, நேர பாயிண்ட்டுக்கு வாயா. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நான் படித்த காலத்துலாம் தமிழ் கோனார் தமிழ் இருந்துச்சு. புத்தகத்தை படி கூட நமக்கு முடியாது. கோனார் தமிழ் என்ன எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். அதை மாத்திரம் படிச்சுட்டு போனால் பாஸ் பண்ணிடலாம். இப்போ அதை விட சுலபம் வந்துடுச்சு. நீங்கள் அதுக்குள்ளே போட்டால் போதும் எல்லா வீடியோவும் எல்லா சப்ஜெக்டையும். அது அழகாக நல்ல சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்டாக சொல்லி கொடுத்துருக்கு. அதை மாத்திரம் படிச்சுட்டு போனால் போதும். அதை படிக்கிறதுக்கு அவனால் முடியாது. என்ன அர்த்தம், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எங்கே தாரணம் பழகிறது, ஒரு இடத்துல எங்கே மனசை வைக்கிறது, ஒரே பொருள் எங்கே போய் வைக்கிறது மனசை, ஒரு நிமிஷம் எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் வச்சு எவ்வளோ ரொம்ப நேரம் வச்சுக்க முடியும்? 20 செகண்ட் வச்சுக்க முடியும். 20 செகண்ட் வச்சுக்க முடியும், அதுக்கு நேரம் முடியாது. பாருங்க நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம். யோகிகள் எந்த நிலைமையில் இருக்காங்க தெரியுமா? வாரக்கணக்காக ஒரே இடத்துல வச்சுருக்காங்க மனுஷன், ஒரே பொருளில் மாதக்கணக்காக வச்சுருக்க முடியும் அவங்களால. அவங்க எங்கேயே இருக்காங்க, நாம் எங்கேயே இருக்கோம். ஸோ இந்த பதஞ்சலி யோசனை நமக்கு என்ன தெரியுமா, சும்மா ஒரு யூட்டோப்பியன் ட்ரீம் மாதிரி தான் நமக்கு. நம்மகிட்ட இவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, இவ்வளோ பெரிய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வந்திருக்கோம், சனாதன தர்மம். ஆனால் நம்ம எப்படி சீரழிஞ்சு போயிட்டோம் பாருங்க. எப்போ பால் சாப்பிடணும், தூங்கணும், போகத்தை அனுபவிக்கணும், டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படியே வாழ்ந்துட்டோமா? நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு இடத்துல மனசை கட்டு போகிறது பேர் தாரணை. இப்போ தியானம்னா என்ன? அடுத்த சூத்திரம் தத்ர சொல்லுங்க. 2வது சூத்திரம் தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம். தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம். பிரத்யன்னு சொன்னா ஏதாவது ஒரு தியான பொருள், தியான வஸ்து, அது எதுவாக தான் இருக்கலாம். இப்போ உங்களுடைய இஷ்ட தேவதையோடைய ஒரு உருவமாக இருக்கலாம், இல்லை பிரணவ மந்திரம் சொல்லி கொடுத்தாலே அந்த பிரணவத்தோடைய சவுண்டு சிம்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பொருளில், ஒரு தியான வஸ்துல பிரத்யய ஏகதானதா தியானம். மனம் திரும்ப திரும்ப அதையே இடைவிடாமல் நினைப்பது, அதுதான் தியானம். ஏகதானதா. இங்க என்ன சொல்றாருன்னா, சர்ச்ச விசித்திய விஜித்திய ஜாயமானோ தியானம் பவதி அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, ஆனா மனம் ஆரம்ப திசையில ஒரு பொருளையே நினைக்காது, திரும்ப திரும்ப அலைய ஆரம்பிச்சிடும், வேற வேற வஸ்து நினைக்க ஆரம்பிச்சிடும். அதான் கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் மனம் வேற வேற பொருள் சிந்திக்க ஆரம்பிக்குதோ அப்பொழுதெல்லாம் அதை கொண்டு வந்து தியான வஸ்துவிலே நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் முயற்சி, இதுதான் பயிற்சி, தியான பயிற்சி. இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஆனா என்ன தெரியுமா, நமக்கு பொறுமை கிடையாது, நமக்கு குயிக் ரிசல்ட்ஸ் வேணும். எல்லாம் குயிக் ரிசல்ட்ஸ் வேணும். தியான பழகணும், 1 மாசத்துல கிராஷ் கோர்ஸ் மாதிரி டக்குன்னு மனசு ஒடுங்கி தியானம் சமாதி வந்துடணும். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. தீர்க்க கால வான் பண்ணிட்டு இருப்பாங்க, தீர்க்க கால ரொம்ப காலம் பிராக்டிஸ் பண்ணுவோம், நைரந்தரிய இடைவிடாம உற்சாகத்தோட. அதனால தியானம்ங்கிறது ஏகதானத்தான என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரே வஸ்துவை இடைவிடாமல், அன்இன்டரப்டட், இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டிருப்பது தியானம். அதுக்கு ஒரு மந்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம இஷ்ட தேவதைய ஒரு ஸ்தானத்துல நிப்பாட்டிக்கணும். அதான் தேச பந்தனம் சொன்ன பார்த்தோம்னா தாரணம். இப்போ இதய குகைனா இதயத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய இஷ்ட தேவதை சிவபெருமான்னு வச்சுக்கோமே, அவருடைய உருவத்தை இங்கே வச்சுக்கணும். அவரோட மந்திரத்தை சொல்றது மூலமா மனசை திரும்ப 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 அதே உருவத்தை வச்சுக்க பழகணும். இதுக்கு பேர் தான் தியானம். விட்டு கருதலின் ஆறுனை வீழ்ச்சி போல் விட்டிடாதும் நாளே உந்தி பர விசேஷமாம் உன்னாலே உந்தி பர. பகவான் உபதேச உந்தியாரில் சொல்றாரு, விட்டு விட்டு கருதலின். இப்போ என்னாகும், அது தியானத்து பொருளை நினச்சிட்டே இருப்போம், மனசு எங்கேயோ போயிடும், திருப்பி நினச்சிட்டே இருப்போம், எங்கேயோ போயிடும். இது விட்டு விட்டு கருதல்.
இதை இப்படி கருதலை விட விட்டுடாது உண்ணலே, உண்ணல்னா கருதுதல், விட்டுடாது உண்ணுதல் தான் ரொம்ப சிறப்பு. ஆனால் அதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். ஸோ பாருங்க, ஒரே ஒரு சூத்திரம் தான் கொடுத்துருக்காரு தியானத்துக்கு. தாரணை எவ்வளோ முக்கியமான விஷயம். யம நியமத்துக்கு எவ்வளோ சூத்திரங்கள் கொடுத்தாரு. ஆசனத்துக்கு 2 சூத்திரம் முடிச்சாச்சு. பிராணாயாமத்துக்கு 4 சூத்திரம் கொடுத்துருக்காரு. பிரத்யாகாரத்துக்கு 2 சூத்திரம். தாரணனுக்கு ஒரே ஒரு சூத்திரம் தான். என்னது? தேசபந்தா சித்தஸ்ய தாரணான்னு முடிச்சிட்டார். தியானத்துக்கு ஒரே ஒரு சூத்திரம் தான். தத்ர பிரத்யே ஏகதானதா தியானம். ஏதோ ஒரு தியான வஸ்துவை இடைவிடாமல் சிந்திப்பது. அப்போ முதல்ல ஒரு தேசத்துல கட்டி போட்டாச்சு மனசை. இதே ஸ்தானத்திலே வச்சுக்கணும். சரி, அந்த தியான வஸ்துவை இங்க கொஞ்ச நேரம் தியானிக்கிறேன், அப்புறம் இங்க தியானிக்கிறேன், அப்புறம் இங்க அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு இடத்த இடத்துல அதே இடத்துல தியானிக்கணும். அதே போல ஒரு பொருள் இடத்துல அது ஒரு பொருளே தியானிக்கணும். இப்போ உங்களுக்கு சிவபெருமான் வச்சுக்கோங்க, தியானம் சிவபெருமானே பண்ணணும். நான் திங்கக்கிழமை சிவபெருமானை பண்ணுவேன், சோமவாரம். செவ்வாய்க்கிழமை முருகனை பண்ணுவேன். புதன்கிழமை யாரை பண்ணுன்னு தெரியல, சரி ஆஞ்சநேயர் பண்ணுவேன் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை குருவை பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை அம்பாளை பண்ணுவேன், சனிக்கிழமை விஷ்ணு. இப்படிலாம் பண்ணக்கூடாது தியானம். ஏன்? சித்த ஏகாகிரதம் வேணும்னா ஒரு பொருள் தான் பண்ணணும். இஷ்ட தெய்வம் அது ஒன்று தான் வச்சுக்கணும் தியான பொருளை. வாழ்க்கை பூரா ஒரு பொருள் தான் தியானம். அப்போதான் அந்த தியான வஸ்துவாவே ஆக முடியும். அன்இன்டரப்டட் அர்த்தம். திரும்ப திரும்ப தியானம் பண்ணணும். வாட் டு மெடிடேட், தட் டு பிகம். அதுவாகவே ஆகிவிடுவோம். ஸோ தியானம்னா என்ன பொருள்? ஒரே வஸ்துல இடைவிடாம மனதை வச்சிருக்கிறது. திரும்ப திரும்ப எல்லா நினைப்புகளும் அதே வஸ்துட்டே போறது. ஏகதானதா, ஒரே வஸ்துவை திரும்ப இடைவிடாமல் நினைக்கிறது. இது தியானம். அவ்வளோ சிம்பிளா சுவாமிஜி, அவ்வளோதான். அப்புறம் எப்போ சமாதி உண்டாகும்? சமாதி எப்போ அந்த நிலை உண்டாகும்னு கேட்டா 3வது சூத்திரம். ததேவ அர்த்தமாத்திரம் நிர்பாசம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி. ரொம்ப பியூட்டிஃபுல் சூத்திரம் இது. சமாதியை பற்றி இவ்வளோ அழகா நான் படித்ததே இல்லை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பதஞ்சலி. என்ன சொல்றாரு? இன்னொரு படிப்போம். ததேவ அர்த்தமாத்திர நிர்பாசம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி. ததேவ அர்த்தமாத்திரம் என்ன அர்த்தம் கேட்டா, எந்த தியான பொருளை தியானிக்கிறோமோ ததேவ அர்த்தமாத்திரம் பவதி, அந்த தியான பொருளாகவே மனசு ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? தியானிப்பவன் வேற, தியானிக்கப்படும் வஸ்து வேறன்னு இருந்த நிலைமை போய் தியானிப்பவனும் தியானிக்கப்படும் வஸ்து ஒன்னு ஆயிடணும். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. The meditator and the meditated upon becomes one. அதான் ததேவ அர்த்தமாத்திரம் நிர்பாசம் பவதின்னு அர்த்தம். எதை தியானம் பண்றோமோ அது மாத்திரம் இருக்கும். ஸ்வரூப சூன்யம் இவ, நான்கிறது அழிஞ்சே போயிடும். இப்போ 2 வஸ்து இருந்துச்சு தியானத்துக்கு முன்னாடி. தியானிப்பவனாகிய நான் இருந்தேன், தியானிக்கப்படுற பொருள்னு இருந்துச்சு. அது நெடுநேரம், இதுதான் முக்கியம். ஒரே ஸ்தானத்துல ஒரே பொருளை வச்சு தீர்க்க காலம் நெடுநேரம் தியானம் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, மனம் ஆடாம அசையாம அந்த பொருள் மாத்திரம் நிர்பாசம் விளங்கும். ஸ்வரூப சூன்யம் இவ, தியானிப்பவனாகிய நான், ஸ்வரூபம்னு தியானிப்பவன் ஆகிய நான் சூன்யம் இவ, இல்லாம மாதிரி போயிடுவேன். அப்போ தியானிப்பவன் அற்று போயிடுவான், தியானிக்கப்படும் பொருள் மாத்திரம்தான் இருக்கும். இதுதான் சமாதி. இதுல இன்னொரு சூக்ஷ்மம், இவன்னு ஒரு வார்த்தை போட்டுருவா பார்த்தீங்களா? ஆசிஃப்னு அர்த்தம் இவன்னா. இப்ப தியானிப்பவன் அற்று போயிடுவான்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, தியானிப்பவன் ஒரு வியக்தி மாத்திரமா, அதாவது ஒரு பர்சனாலிட்டியா, ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டி இருப்பவன் அழிஞ்சு போயிடுவான். ஆனா அவனோட உண்மையான ஸ்வரூபம் என்னவோ அது மாத்திரமாகவே ஆகிவிடுவான். அப்போ
அவனுக்கும் அவன் கேட்குற பார்க்குற முகர்ற இந்த விஷயங்களுக்கும் பேதம் இல்லாமல் போயிடும். அதான் ஒரு பொருள். அவன் என்ன அர்த்தம்? ஒரு பொருள் மாத்திரம்தான் அங்கே இருக்கும், ரெண்டா இருக்காது அங்க. இதுவரைக்கும் தியானிப்பவன் வேற தியானிக்கப்படும் பொருள் வேற இருந்தது. சமாதியில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா அப்படி இரண்டா இல்லாம ஒரே வஸ்துவாயிடுது. என்ன அர்த்தம்னா தியானிக்கப்படுபவன்கிறவன் அவனுடைய உரு மாறிடுது, அழிஞ்சிடுது. தியானிக்கப்படுற வஸ்துவோடைய உரு என்னவோ உண்மையான உரு, அது சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். அதோட உண்மையான உருவம், எல்லா வஸ்துவோடைய உண்மையான உருவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். ஸோ சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே மனசு ஒடுங்கிடுது. அப்போ அந்த சமாதியில் எந்த பொருளும் இல்லாமல், தியானிப்பவனும் இல்லாமல் ஏக வஸ்துவாக அவன் சமைஞ்சிடும். இதுதான் சமாதி. அதுக்கு இந்த மனதை அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட, சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண, எப்போ பாரு சஞ்சலிச்சுட்டே இருக்கிற மனதை அடக்க முடியுமா? ஒரு காற்றை கூட அடக்கிடலாம் போதுக்கு அடக்க முடியுமா? அடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட மனம் தான் உண்மையிலே அவன் சொல்ல சரி. அப்படிப்பட்ட மனதை ஸ்டில் அப்படின்னு ஒன்றும் அசையாமல் பண்ணி ஒரே பொருளை வச்சுருந்தோன்னா அந்த பொருள் அந்த தியான அவஸ்தையில் தியானிப்பவனும் தியானிக்கப்படும் வஸ்துவும் வேற வேறையா இல்லாமல் எல்லாம் ஒரே பொருளாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக ஒடுங்கிடும். அது எப்படி யாரும் விவரித்து சொல்ல முடியாது. அதை நாம தான் போய் பார்க்கணும் எப்படின்னு. ஸோ எந்த பேதமும் இல்லாமல் அபேதமான ஒரு நிலை இருக்கு. பிளவுபட்ட உணர்வு நிலை, பிளவுபடாத உணர்வு நிலையா இருக்கு. அந்த உணர்வு நிலையில் அகண்டமாக இருக்குது, எதுவுமே கிடையாது அமைதியை தவிர. அங்கே அதுக்கு அவனுக்கு அந்நியமாக, அந்த ஸ்வரூபத்துக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. தியானிப்பவனும் கிடையாது, தியானிக்கப்படும் வஸ்துவும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு மனம் ஓய்ந்த நிலை. அது சமாதி நிலை. அந்த சமாதி நிலையிலேயே அவன் இருக்க 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 அது எஃபர்ட்லெஸ் ஆகிடும். எஃபர்ட்டோடு இருந்த சமாதி எஃபர்ட்லெஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதுதான் முக்தி நிலை. அசம்பிரஜாத சமாதின்னு சொல்கிறாங்க. சம்பிரஜாத அப்புறம் அசம்பிரஜாத, அதுதான் முக்தி நிலை. ஸோ இதுதான் அஷ்டாங்க யோகம். ஃபஸ்ட்டு யமனியமாக அதை பழகினாதான் அப்புறம் நம்ம இந்த யோக வாழ்க்கைக்கே தயாராகும், குவாலிஃபை ஆகும். அப்புறம் ஆசனம், இந்த ஃபிசிக்கல் நம்முடைய லேயர், அதை எப்படி சரி பண்ணுறது, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. இப்போ எல்லாத்தையுமே ஆடாமஸாக உட்கார வைக்கிறது தான் இப்போ விஷயம். இப்போ பிராணம் முன்னாடி போயிட்டு வருது, அதை எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. அப்புறம் இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஓடிட்டே இருக்கு, அதை எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, உள்ளே எப்படி வைக்கிறது. அப்புறம் மனசு எதிரிட்டே இருக்கு, அதை எப்படி ஒரு இடத்துல ஒரு பொருளில் நீண்ட காலம் எப்படி வைக்கிறது. அந்த மனமானது அசையாமல் போயிடுச்சுன்னா அது இரண்டு, பார்க்கப்படுபவன் பார்க்கப்படும் பொருள், தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள், அப்படி இரண்டுங்கிற நிலையிலேருந்து எல்லாம் ஒன்றாக பேதமற்ற நிலையாக அது சமைந்துவிடும். அதே நிலையில் இருக்க இருக்க அதான் ஜீவன் முக்தி. மாதிரி பரம என்ன சொல்றது, பரமஹம்சர்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. பேதமற்ற நிலையில் இருந்திருக்காங்க, அபேத நிலையில் இருந்திருக்காங்க. அதுதான் சமாதி, அதுதான் ஜீவன் முக்தி. ஸோ அஷ்டாங்க யோகத்தை நிறைவு செஞ்சாச்சு. இந்த மூணையும் சேர்த்து, அதாவது தாரண தியான சமாதி, இந்த மூணையும் சேர்த்து அந்த மூணையும் குறிக்கிற மாதிரி ஒரு சொல்ல ஒன்று உபயோகிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சையமான்னு சொல்லிட்டு, அது அடுத்த சூத்திரத்தை சொல்ல போகிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு, அது என்னன்னு கேட்டால் தாரண தியான சமாதியிலேயே மனதை வச்சிருக்கிறவன். அதாவது ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல ஒரு வஸ்துவில் நீண்ட காலம் வச்சிருக்க இந்த மனதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பொட்டன்ஷியாலிட்டி உண்டாயிடும். அதுக்கு பேர் தான் சையமான பேர். அந்த சையமாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அது அதை எங்கே வைக்கிறோமோ அதை பற்றி எல்லா சூட்சமும் விளங்கிடும்.
அந்த மனம் சையமாக நிலைமை ஆயணும்னு அதை என்ன மாதிரி அதை உபயோகிக்கிறோமோ அதை வச்சு என்னமோ பண்ண முடியும், என்னெல்லாமோ பண்ண முடியும். இந்த விபூதி யோகம் ஃபுல்லாக அதை பற்றி பேசுகிறது தான். சையமாக அடைஞ்ச மனசு என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும். பஞ்சபூதங்களை அடக்கி ஆள முடியும். வியாதி, ஆரோக்கியம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தவருடைய மனதை அறிய முடியும். அப்படி ஏகப்பட்ட சித்திகள் அவனுக்கு வந்துடும். அதை விட ரொம்ப பெரிய சித்தி என்னன்னு கேட்டா தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம். அதான் சொல்றாங்க விவேக கியாத்தின்னு சொல்றாங்க. புருஷன் யாரு, பிரகிருதி என்ன அப்படிங்கிற தெளிவு வந்து விதம்பர பிரஜான்னு ஒரு பிரஜா சொல்றாங்க. அவன் உண்மையான ஸ்வரூப நிலை அவனுக்கு இன்ட்யூட்டிவா விளங்கும், அறிவால விளங்காது. அறிவி கடந்த நிலையில உள்ளுணர்வால விளங்கும். ரிதம்பர பிரஜான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உள்ளுணர்வால அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் விளங்க விளங்க அந்த ஸ்வரூபம் தான் எல்லையில்லாத ஆனந்தம் அப்படிங்கிறது நல்ல நனி விளங்கும். இதைத்தான் அடுத்த 2 சூத்திரத்தை சொல்ல போறார். ஸோ அந்த சம்யமாங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது எப்போ வரும்னா இந்த தாரண தியான சமாதியை நெடுங்காலம் பழக பழக அந்த மனம் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல்ஸ் ஒரு ஒரு நிலையை அடைஞ்சிடும். அந்த மனதை வச்சு என்ன அற்புதங்கள் வேணும் செய்யலாம். அது மாத்திரம் இல்லை, அந்த மனது உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளையும் அறிவதற்கு யோக்கியதா சித்தி அடைஞ்சிடும். அந்த ரிதம்பர பிரஜாங்கிற அந்த பிரஜா அந்த அந்த உணர்வு உள்ளுணர்வு அது விழித்து அவனுக்கு எல்லாம் நனி விளங்கும். ஸோ அந்த 2 சூத்திரத்தை தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடைசி 2 சூத்திரம் இருக்கு அந்த சம்யமா. ஏன்னா அந்த சம்யமாங்கிற நிலையிலேயே ஊன்றி திளைத்தவர் நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரர். அவரை மாதிரி ஒரு பெரிய யோகியை பார்க்க முடியாது, பெரிய ஞானியை பார்க்க முடியாது, அவ்வளவு சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சவரை பார்க்க முடியாது. ஸோ நம்ம நாளைக்கு போகிறோம் சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானம் நெரூரில் இருக்கே, அவ்வளோ மகா ஞானி, மகா யோகி, அது மட்டும் மகா சித்தர். ஸோ அவருடைய சன்னிதானத்தில் மறுபடியும் ஒரு முறை தாரண தியான சமாதினா என்னன்னு பார்த்துட்டு சம்யமான என்னங்கிற சூத்திரத்தை படித்து அதையும் பார்த்துட்டு சையமத்தினால என்ன நடக்கும், என்ன பிரயோஜனம், என்ன உண்டாகும், இந்த ரிதம்பர பிரஜானம் என்னது, அதெல்லாம் என்னம்மா நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்த்து இதை நாம் நிறைவு செய்ய போகிறோம்.